இந்த உபவாச கூடுகையிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு மகிமையுள்ளதாக இந்த நாளிலே கர்த்தர் கொடுத்த சில ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகளை நான் உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறேன். இது அனைத்தும் கர்த்தருடைய வெளிப்பாடாக இருக்கிறது. ஆகையால் கூர்ந்து கவனிங்க. இது பாகம் 1. இந்த செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், விபச்சார பாவத்தை மேற்கொள்ளுகிற ஜனங்களுக்கு வருகிற ஆசீர்வாதம். உலகம் தீங்குக்குள்ளே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. பொல்லாங்கனுக்குள்ளே உலகம் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. உலகத்தில் மீது அன்பு கூறாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகை. உலகத்துக்கு சிநேகிதாக்கிறோம், தேவனுக்கு பகைஜனாக இருக்கிறான். தேவனுக்கு பகைஜனாக இருக்கிறவன் உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்கிறான். 2 எஜமான்களுக்கு உங்களால் ஊழியம் செய்ய முடியாது. விசுவாசிகள் பொதுவாக, குறிப்பாக விசுவாசிகள் அறிந்து கொள்ளப்பட வேண்டிய ஆழமான ஆவிக்குரிய சத்தியமாக்கும். விபச்சார பாவம் செய்தால் வருகிற தீமைகள் என்ன என்று நான் பேசியிருக்கிறேன். நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்தால் தெரியும். ஆனால் விபச்சார பாவத்தை மேற்கொண்டு வருகிற பொழுது சபை சுதந்திரிக்க போகிற ஆசீர்வாதம், அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையிலே விசுவாசிகள் சுதந்திரிக்கிற ஆசீர்வாதம், இதை குறித்த அறிவுடையவர்களாய் ஒரு மனுஷன் இருக்கிற பொழுது அநேக தீங்குகளுக்கு அந்த மனுஷன் விலக்கி காத்து கொள்ள முடியும் என்பது பரிசுத்தாவியனுடைய ஒரு தேவ சித்தமாய் இருக்கிறது. இதை பிரசங்கிக்காவிட்டால் இதனுடைய மேன்மை என்னவென்றும் இதில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன என்று தெரியாமலே அநேக ஜனங்கள் இதே ஆசீர்வாதம் வேண்டும் என்று தான் ஜெபித்து கொண்டிருப்பார்கள், உபவாசித்து கொண்டிருப்பார்கள், பிறருடைய ஜபத்தையும் சார்ந்து கொண்டு சேர்ந்து கொண்டிருப்பார்கள். இதனால் சில சமயத்தில் சபையை விட்டு கூட சில பேர் போய், போதகனுக்கு என்னமோ அபிஷேகம் குறைவாக இருக்கிறதை போல இவர்கள் போய் கடந்து சென்று பல இடங்களில் போய் சிக்கிக்கொள்வார்கள். இந்த ஆசீர்வாதங்கள் முதல் பகுதி நான் சொல்லுகிறேன், வேசித்தனம் அல்லது விபச்சாரம். வேசித்தனம் என்றால் என்ன, விபச்சாரம் என்றால் என்ன? வேசித்தனம் என்று சொல்லுகிற பொழுது திருமணமாகாத ஒரு மனுஷனோ அல்லது மனுஷியோ, திருமணமான ஒரு தம்பதிகளிலே ஒருவர், நம்ம போத்திபாரும் மனைவியும் யோசேப்பும் எடுத்துக்காட்டாக சொல்லுகிறேன். அது தவறு நடக்கவில்லை, அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை நீங்கள் படிச்சிருப்பீங்க ஆதியாகமத்தில். இது வேசித்தனம். திருமணமான இருவர் தங்களுடைய துணையர்களுக்கு தெரியாமல் கொள்ளுகிற இந்த தொடர்பு தான் விபச்சாரம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. விபச்சாரத்துக்கும் வேசித்தனுக்கும் இருக்கிற விளக்கத்தை சொல்லுகிறேன். அது தாவீது பத்சேபால் இந்த உறவை குறித்து நீங்கள் அறிவீங்க, அதை குறித்து நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதுதான் விபச்சாரம். ஆக இந்த வேசித்தனம் என்றால் என்ன, விபச்சாரம் என்றால் என்ன? வாலிப பருவத்தில் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் தன்னை காத்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் திருமணமான பிறகும் தன் திருமணத்தையும் காத்து கொள்ள வேண்டும். திருமணம் தேவன் செய்கிற ஒரு உடன்படிக்கையில் 2வது உடன்படிக்கை. 1வது உடன்படிக்கை ஞானஸ்தானம். சரி, இப்பொழுது முதலிலே நாம் என்ன செய்ய போகிறோம்? திருமணமானாலும் சரி, திருமணமாகாவிட்டாலும் சரி, வேசித்தனத்தை அல்லது விபச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறவர்களுக்கு தேவன் தருகிற ஆசீர்வாதத்தினுடைய முதல் பாகத்தை இன்று நாம் தியானிக்க போகிறோம். ரத்தின சுருக்கமாய் தியானித்து விட்டு நாம் கடந்து செல்ல போகிறோம். இதில் என்ன இதனுடைய முக்கியத்துவம் என்று கேட்டால், கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட நீங்கள் இந்த ரட்சிப்பை காத்து கொள்வதற்கு இந்த காரியம் உதவி செய்யும். எந்த காரியம்? இந்த வேசித்தன பாவத்திலிருந்து, விபச்சார பாவத்திலிருந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வேதம் சொல்லுகிறது, மாம்ச கிரைகளுக்கு நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டுமா? விலகி ஓட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதே சமயத்தில் 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 3வது வசனத்தை சொல்லுகிறதை நீங்கள் வாசித்தால், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சுத்தமாக இருக்கிறது. ஆகையால் நீங்கள் வேசித்தனத்துக்கு அந்தபடி நீங்கள் வேசித்தனத்துக்கு விலகி இருந்து என்று வேதத்தில் வாசிக்கிறது. நீங்கள் விலக வேண்டும். என்ன? அதை கண்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? விலகி ஓட வேண்டும். அன்றையும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறோட கூட நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானம் அடையும்படி நாடு என்று தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிறார். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 2வது அதிகாரம் 22வது வசனம் இப்படி சொல்லுகிறது. ஓட வேண்டும். இதை விபச்சார பாவத்துக்கு பின்னே ஓடுகிற ஜனங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் விபச்சார பாவம் என்று வருவதற்கு முன்பு அந்த சூழ்நிலைகளை விசுவாசிகள் அதை உணர்ந்தவர்களாக என்ன செய்ய வேண்டும்? You try to destroy the atmosphere for the sin of adultery.
You need to break the situation, circumstances. That's the foundation for this sin of adultery. இந்த விபச்சார பாவத்துக்குரிய சூழ்நிலைகளை முதலிலே விசுவாசிகள் கருத்தாய் உடைக்க வேண்டும். அதற்குரிய அஸ்திவாரங்களே, பரிசுத்தத்தின் அஸ்திவாரமே இந்த சூழ்நிலையை உடைக்க வேண்டும். உங்கள் சூழ்நிலையை காரணம் காட்டிக்கொண்டு இதற்குள்ளே நீங்கள் போகக்கூடாது. மனச்சோர்வு, ஒரு ஆறுதல், சரீரத்திற்கு ஒரு சந்தோஷம், இதெல்லாம் மனம் போடுகிற தீர்மானம். இவைகளை விட்டு ஓட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது என்று சொன்னால் எவ்வளவு நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும், கண்ணும் கருத்துமாக எங்கள் ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டும். சரி, அப்படி காத்து கொள்ளுகிறவர்களுக்கு உலகம் என்ன சொல்லும் என்று கேட்டால், பாவசங்களாக நல்லா இருக்கிறான், பரிசுத்தமாக வாழ்கிறேன், நான் கஷ்டப்படுகிறேன். இந்த விமர்சனத்தை நீங்கள் அதிகமாக உங்கள் காதுகளில் வந்து பிசாசு விழ செய்வோம். பாவம் செய்கிறவன் சாவான், பரிசுத்தமாக வாழ்கிறவன் வாழ்வான், கிறிஸ்துக்குள்ளே வாழ்வான், பூமியிலே சந்தோஷமாய் சமாதானத்தோடு சகலவித கிருபை பொருளாக வாழ்வோம். பாவம் செய்யாத இருக்கிற மனுஷனுக்கு வருகிற ஆசீர்வாதங்க. வேசி தன்னை பாவத்திலிருந்து தன்னை காத்து கொள்ளுகிறவர்களுக்கும் அல்லது அந்த படியான சூழ்நிலையிலிருந்து நீங்கள் மேற்கொண்டு ஜெயித்து வந்தவர்களுக்கு இந்த ஆசீர்வாதங்கள் வருகிறது. முதலிலே புதிய கிருபை ஒன்று உங்கள் மீது இறங்கும். இந்த கிருபையினால் என்ன நடக்கிறது? நீங்கள் படித்தவர்களாக இருங்க, படியாதவர்களாக இருங்க, நீங்கள் புத்திசாலித்தனமான ஒரு ஜனங்களாக இருங்க, அல்லது அறிவிலே சற்று பின்தங்கின ஜனங்களாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று கேட்டால், உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய கிருபை வரும். அந்த புதிய கிருபை என்ன செய்யும் என்று கேட்டால், ஆனால் இதை விட்டு ஓடுகிற அனுபவம் இருக்க வேண்டும். இந்த மாதிரி ஒரு காரியம் வந்தது, என் வாழ்க்கையில் நான் தவறிவிட்டேன், இந்த அனுபவம் எனக்கு நான் விழுந்து விட்டேன் என்றெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. கட்டாயம் நீங்கள் ஆவிக்குரிய ரீதியில் நம்ம சுற்றி நெருக்குகிற இச்சைகளை விதறி தள்ளிவிட்டு ஓடுகிற ஒரு வழக்கம் இருக்க வேண்டும். அதுதான் உங்களுடைய ரட்சிப்பை காத்து கொள்வதற்கான சரியான ஒரு பாதை. இந்த சத்திய மார்க்கத்துக்குள் வந்த பிறகு இந்த சோதனை வராது என்பதல்ல, இந்த சோதனை அதிகமாய் வரும். சோதனை என்றால் என்ன? ஒரு ஜனங்கள் உங்களுக்கு பின் தொடர்ந்து கொண்டே இருப்பாங்க. இங்கே யோசேப்பை பின் தொடர்ந்து கொண்டே இந்த பெண்மணி வந்து கொண்டு இருக்கிறான். ஏன் வந்து கொண்டு இருக்கிறான்? எதற்கு வந்து கொண்டு இருக்கிறான்? அவன் மட்டும்தான் இருக்கிறான் அந்த வீட்டில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? அதுதான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய வேத ரகசியம் என்னவென்றால், எத்தனை ஜனங்கள் இருந்தாலும் சரி, பிசாசானவன் உங்களுக்குள்ளே ஆவிக்குரிய கற்பை அழிக்கும்படியாய் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறான். உங்களில் இருக்கிற அந்த அபிஷேகம் எடுபட வேண்டும் என்று சொல்லி பிசாசானவன் இப்படியாய் கண்ணியை வைத்து கொண்டிருக்கிறான். இந்த சூழ்நிலையெல்லாம் நீங்கள் பார்க்கிற பொழுது இந்த பெண்மணியின் இடத்துல இந்த மனுஷன் போய் பழகவில்லை. வேலை நிமித்தம், ஒரு சூழ்நிலை நிமித்தம் அங்கே அடிமையாய் இவன் கொண்டு செல்லப்படுகிறான். அந்த இடத்துல காணப்படுகிற காரியம் எது? அனைதினமும் என்னோடு கூட வந்து உறவுக்கொள் என்று அந்த பெண்மணி தொல்லப்படுத்தி கொண்டே இருக்கிறான். ஏன் அப்படி செய்கிறாள், எதற்காக அப்படி செய்கிறாள் என்பதெல்லாம் அல்ல. கர்த்தர் ஏன் இந்த சூழ்நிலையை அனுமதித்தார் என்றெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. இத்தகைய சூழ்நிலை வருகிறதெல்லாம் காரணம் என்னவென்றால், நீங்கள் கர்த்தருக்குள்ளே எவ்வளோ உண்மையாக இருக்கிறீர்கள் என்பதை பார்ப்பதற்குத்தான் கர்த்தர் இந்த சூழ்நிலை அனுமதிக்கிறார். இதில் எவ்வளோ உத்தமமாய் நாம் இருக்கிறோம் என்பது தான் உண்மை. நீங்கள் சூழ்நிலையை காரணம் கழிச்சு போவீங்களா, அல்லது நீங்கள் கர்த்தரை முன்னிட்டு இவைகளெல்லாம் விலகி வருவீர்களா? முதல்ல மனதுக்குள்ளே இந்த இச்சை இருக்கக்கூடாது. நீங்கள் விலகி ஓட வேண்டும். அந்த ஓட்டம் உண்மையாக இருந்தால் கர்த்தருக்கு நீங்கள் நிரூபித்து, இல்லை இந்த விபச்சார பாவத்தில் நான் சிக்கவில்லை, நான் இதிலிருந்து வெளியானேன், அல்லது நான் இதிலிருந்து நான் பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற பட்சத்தில் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்கிறார்? புதிய வாசலை திறக்கிறார், புதிய கிருபையை கர்த்தர் திறக்கிறார். அந்த கிருபை தான் உங்களுக்கு அந்த வாசலை திறக்கும். இந்த இடத்துல நீங்கள் பார்க்கிற பொழுது ஆதியாம் புஸ்தகம் 39 அதிகாரம் நீங்கள் வாசித்தால், கர்த்தருடைய கிருபை யோசேப்பின் மேலே கர்த்தர் வைக்கிறார். ஏற்கனவே இந்த மனுஷன் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், இது அந்த அபிஷேகத்தை அவன் காத்து கொள்ளுகிறான். நம்ம எல்லாம் கிருபையினால் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் காலைதோறும் கிருபை புதிதாக இறங்கி கொண்டிருக்கிறது. இந்த கிருபை என்னவென்றால், அதிகாலை செய்கிற ஜெபத்திலே வருகிற கிருபை, அது ஒரு கிருபை. ஆனால் இந்த கிருபை என்னவென்று கேட்டால், இது ஜெயித்து வந்த உடனே கர்த்தர் அனுப்புகிற கிருபை. கிருபை பெற்றுக்கொள்ள வேண்டும். கிருபை என்றது ஒரு காலத்தில் மட்டுமல்ல, எல்லா காலத்தில் செயல்படக்கூடிய அந்த கிருபை நீங்கள் பெற்றுக்கொள்கிற பொழுது தேவை இருக்கும். கிருபை என்றால் என்ன? தகுதியற்ற ஜனங்களுக்கு தேவனால் பாராட்டப்படுகிற ஈவுத்தான், இரக்கம்தான், அல்லது ஈவுத்தான் கிருபை என்று அழைக்கப்படுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, அவன் மேல் கிருபை வைத்து, கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார், அதோடு நிறுத்தாமல் அவன் மேல் கர்த்தர் கிருபை வைக்கிறார்.
கர்த்தருடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருப்பதாக, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கிற வசனங்கள் நீங்கள் பார்க்கலாம். தேவன் ஒரு மனுஷனோடு இருந்தால் அவனிடத்தில் தேவ கிருபை காணப்படும். அந்த தேவ கிருபை என்ன செய்யும் என்று கேட்டால், கர்த்தருடைய கண்ணில் உனக்கு கிருபை கிடைத்திருக்கிறது, மனுஷனுடைய கண்ணில் தயவு உண்டாகும். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்ணில் கிருபை கிடைத்து, அந்த கிருபை எதற்கென்று கேட்டால் பேழை செய்வதற்கு, மிருகங்களோடு கூட அவன் பயணப்படுவதற்கு, ஜனங்களுக்கெல்லாம் கூலி கொடுப்பதற்கு, நீதியின் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு. அந்த கிருபை கர்த்தருடைய கண்ணில் கிருபை கிடைத்திருந்தால் தேவனுடைய ஒரு மிகப்பெரிய ஊழியத்தை பெற்றுக்கொள்வதற்கு அந்த கிருபை. இங்கு யோசேப்பின் மீது கர்த்தர் வைத்த கிருபை. இந்த கிருபை என்னவென்று கேட்டால், அவன் சிறைச்சாலையில் போடப்பட்டிருந்தாலும் செய்யாத ஒரு தவறுக்கு அந்த பெண்மணி என்ன செய்கிறான், போத்தியவருடைய மனைவி தவறான உறவுக்கு அழைக்கிறான். இந்த மனுஷன் உடன்படவில்லை, ஓடுகிறான். அப்படி தாவி பிடிக்கிற பொழுது அவனுடைய வஸ்திரம் கருத்தில் மாட்டிக்கொள்கிறது. வஸ்திரமே அவனுக்கு சாட்சியாய் மாறிவிடுகிறது. உடனே இவன் ஒத்து வரவில்லை என்று தெரிந்த உடனே சரசம் பண்ண வந்தான் என்று கூச்சலிட்டு அப்படியே என்ன செய்கிறான், அந்த மனுஷன் மேலே பழி போட்டு விடுகிறான். அதிகாரியினுடைய மனைவி, அரசு அதிகாரி, அரசு யாருக்கு உதவியாக இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். உடனே இவன் சிறைச்சாலை தள்ளப்பட்டு விடுகிறான். பெண் வழக்கில், பொய்யான ஒரு வழக்கில் அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த யோசேப்பு தள்ளப்படுகிறான். அபிஷேகம் பண்ணப்பட்டு வதந்திகள், உங்களை குறித்து வதந்திகள், விமர்சனங்கள் வந்தாலும், பொய் வழக்குகள் ஜனங்கள் தொடுத்திருந்தாலும், இந்த காலை வேளையிலே நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் என்னவென்றால், உன் மீது கர்த்தர் வைத்த கிருபை எல்லா வழக்குகளையும் உடைக்கப் போகிறது. உங்கள் மீது கர்த்தர் வைத்த கிருபை, உனக்கு வாசல் மட்டும் திறக்கப்படவில்லை, அது பார்ப்பதற்கு சிறைச்சாலையின் வாசலை போல் இருக்கிறது. உனக்கு திறக்கப்பட்டிருக்கிற வாசல் ஒரு வனாந்திர வாசலாக இருக்கலாம், ஒரு சிறைச்சாலையின் வாசலை போல் இருக்கலாம், ஒரு வெறுமையின் வாசலாக இருக்கலாம், ஒரு அவமானத்தின் வாசலாக இருக்கலாம். சிறைச்சாலை என்பது மகிழ வேண்டிய இடமில்லை. மனுஷன் தவறு செய்கிறவர்கள் மறுபடியும் இதற்குள் தவறுக்குள் செல்லக்கூடாது என்பதற்காக அவனுக்கு பாடம் புகட்டுகிற இடம் தான் சிறைச்சாலை. அதனால் எல்லா வசதிகள் கொண்ட இடம் அல்ல, எல்லா வசதிகளுக்கும் எதிர்மறையான அசௌகரியம் கொண்ட இடம் தான் சிறைச்சாலை. ஒரு சில வேலைகளிலே வாழ்க்கையின் சில பாடங்கள் நாம் கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நம்மை வனாந்திரத்தில் நடத்துவார், அசௌகரியமான சூழ்நிலை நடத்துவார். பொல்லாத ஜனங்கள் நமக்கு மேல் இருப்பார்கள், கீழே இருப்பார்கள், பக்கத்தில் இருப்பார்கள், பின்னால் இருப்பார்கள், முன்னால் இருப்பார்கள். துஷ்ட மனுஷர்கள் மத்தியில் நாம் வாழ வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனால் இந்த கிருபை என்ன செய்யும் என்று கேட்டால், உங்களை சுற்றிலும் சூழ்நிலை மாற்றி அமைக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த கிருபை உங்களுக்கு வாசலை திறக்கும். இந்த கிருபை உங்களுக்கு என்ன செய்யும், உங்களுக்கு மனுஷனுடைய கண்களில் தாய்வை கர்த்தர் தர கிருபை செய்ய போகிறார். கையின் பிரயாசத்தில் ஒரு திருப்பு முனையை கர்த்தர் காண செய்ய போகிறார். இந்த கிருபை என்ன செய்கிறது, ஒரு வீட்டுக்கு கொத்தமல்லியை காணப்பட்ட அந்த மனுஷன், ஒரே ஒரு வீடு, ஒரே ஒரு குடும்பம், அதாவது அந்த குடும்பத்திற்கு இவன் ஒரு அடிமையாக இருக்கிறான். அந்த அடிமையாக இருந்தாலும் இவன் அந்த வீட்டுக்கு ஒரு பெரிய மனுஷனாய் கர்த்தரனை உயர்த்துகிறான். போத்திபார் என்ற மனுஷனுடைய வீட்டில், அதிகாரியுடைய வீட்டில் இவன் ஒரு வேலைக்காரன், அடிமை, அதிலே ஒரு தலையான ஒரு மனுஷனாக இவன் காணப்படுகிறான். ஆனால் இப்பொழுது இந்த கிருபை என்ன செய்கிறது என்று கேட்டால், ஒரு குடும்பம் அல்ல, பல குடும்பங்கள் இவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார். வெளிப்புறத்தில் பார்த்தால் அது சிறைச்சாலை, வெளிப்புறத்தில் பார்த்தால் ஒரு வனாந்திரம். ஆனால் ஒரு புதிய ஐக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிறார், ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். வேசித்தனத்திலிருந்து வெளியே வந்த ஜனங்கள், நீங்கள் இந்த ஆசீர்வாதத்தை இனி வருகிற நாட்களில் சுதந்திரிப்பது உறுதி. இதை நான் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன். புதிய வாசல் உனக்கு திறக்கப்படுகிறது, அந்த கிருபை உனக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த கிருபை என்ன செய்கிறது என்று கேட்டால், ஜனங்களோடு சஞ்சரிக்கும்படி செய்யும் அந்த கிருபை. சில கிருபைகள் மிருகங்களோடு சஞ்சரிக்கும்படி செய்ய, அதான் நோவாவின் காலத்தில் நான் சொன்னேன். சில கிருபைகள் தேவனுடைய சேனைகளோடு மட்டும்தான் சஞ்சரிக்க செய்யும். யாக்கோபு தொழுகிறான், யாக்கோபு நித்திரை செய்கிறான், தேவ தூதர்கள் இறங்குகிறாங்க. ஏசேயோட கண்கள் திறக்கப்படுகிறது. அந்த வானத்தின் சேனைகள் என்ன துதிக்கிறார்கள் என்று அவன் காதுகளை கேட்கும்படியான ஒரு கிருபை. ஒரு கிருபை தேவனோடு சஞ்சரிக்க செய்யும், ஒரு கிருபை தேவ சேனைகளோடு சஞ்சரிக்க செய்யும், ஒரு கிருபை ஜனத்தோடு சஞ்சரிக்க செய்யும், ஒரு கிருபை தனித்து இருக்கவும் கிருபை செய்யும். அந்த கிருபை, பல கிருபைகள் உண்டு. இவன் மீது வந்து இறங்குற கிருபை ஜனங்களோடு சஞ்சரிக்க செய்யும். நீங்கள் பாருங்கள், ஒரு பெண்ணை விட்டு இவன் வந்தான், அந்த பெண்ணுடைய பலாத்காரத்திலிருந்து இவன் வெளியே வந்தான். வந்த பிறகு பார்த்தா திரளான ஜனங்கள் மத்தியில் கர்த்தரை கொண்டு வருகிறார். இனி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னை தனிமையை நான் மாற செய்ய போகிறேன். உன்னை நான் எங்கு வைக்க விரும்புகிறேனோ அங்கு நான் உன்னை கொண்டு வரப்போகிறேன். பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த இடத்துல பாருங்கள், சிறைச்சாலைக்காரனுடைய தலைவன், சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். உனக்கு இனி வருகிற நாட்கள் தலைவர்களுடைய தயவு கிடைக்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். இனி வருகிற நாட்கள் தயவு.
தயவு. தானியேலுக்கு ஒரு தயவு கிண்டக்கும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார். தானியேலுடைய புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்தால் தெரியும். தானியேலுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தில் பாருங்கள். அந்த இடத்துல தானியேல் மீது கர்த்தர் வைத்த கிருபை பெரியது. தானியேலுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? கிருபை பாராட்டுகிறார். தானியேல் 1ஆம் அதிகாரம் இந்த இடத்துல 17ஆவது வசனம் பார்த்தீர்கள் என்றால், இந்த 4 வாலிபர்களுக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவியும் சாமர்த்தியம் கொடுத்தார். தானியேல் சகல தரிசனங்களை சொப்பனை அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த இடத்துல 1ஆவது வசனம் சொல்லுகிறது, தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலையிடத்தில் தாயமும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். பிரதானிகளிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி கர்த்தர் செய்வதற்கான ரகசியம் என்னவென்று கேட்டால், இந்த மனுஷன் 8ஆவது வசனத்தினுடைய திறவுகோல் இதில் இருக்கிறது. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவன் பானம் பண்ணும் திராட்சரசால் தன்னை தீட்டுப்படுத்தலாகாத தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தயவு என்றால் நீ என்ன கேட்கிறாயோ அது கிடைக்கப் போகிறது. ஆனால் இங்கே யோசேப்பு இதெல்லாம் கேட்கவில்லை. அதான் சொல்லுகிறது, இது தயவு. பெரியவர்களிடத்தில் உனக்கு அதிகாரிகளிடத்தில் தயவு, ஆளுகை செய்கிற தயவு. என்ன உங்களுக்கு இம்மீடியட் ஆஃபீஸர் அவன் பிரதானி என்பன், இம்மீடியட்டாக உடனே அவனுக்கு தான் இவன் என்ன செய்யணும்? தலை வணங்கணும். இவனை குறித்த காரியங்கள்லாம் ஹேஸ் டு ரிப்போர்ட் டு ஒன்லி திஸ் மேன், இம்மீடியட் ஆஃபீஸர். ஆனால் இவன் வேண்டிக் கொள்ளுகிறான், அந்த வாய்க்க செய்கிறான். கர்த்தர் வைத்த கிருபை கண்ணை தீட்டுப்படுத்தலாகாது என்று தீர்மானித்துக் கொள்ளுகிற ஜனங்க பரிசுத்தத்தை குலைச்சு கொள்ளக்கூடாது என்பது தீர்மானம் எடுக்க வேண்டாம். ஐயா இல்லைங்க, ஐயா நான் அப்படி போனேன், அப்படி நடந்துச்சு, தெரியல, எதிர்பார்க்கவில்லை, நான் யோசிக்க கூட இல்லை. ஆனால் இந்த மாதிரி உன்னை மனசுக்குள்ளே தீர்மானம் இல்லையா, நீ உறுதியாக இல்லை, அதனால தான் வர்றது போகிறதெல்லாம் நீ வாசல் திறக்கிற. முதல்ல இருதயத்தின் கதவை அடைக்க கற்றுக்கொள்ளணும். பல சந்தர்ப்பங்கள் வாழ்க்கையின் கதவுகளை தட்ட தான் செய்யும். நீ சந்தர்ப்பம் பின்னாடி போகிறாயா, சர்வவல்ல தேவன் ஒன்று இருக்கிறாயா என்பது தான் காரியம். உங்களுக்கு மனுஷ கண்ணில் தயவு கிடைக்க வேண்டும். எல்லாம் சிபாசுக்காக வந்து நிற்பாங்க, மனுஷனை தேடி போவாங்க. ஐயா எங்களுக்கு அரசியல்வாதி தயவு, எங்களுக்கு அவரிடத்த சிபார்சு வேணும், இந்த மந்திரியத்தில் லெட்ரு வேணும், அந்த மந்திரி சிபார்சு பண்ணணும், இந்த தலைவனை சிபார்சு பண்ணணும், ஏன்னா எனக்கு கதவு திறக்கப்படணும், எனக்கு ஒரு சகாயம் கிடைக்க வேண்டும். சில பேர் சொல்லுவாங்க, ஐயா எனக்கு யாரையுமே தெரியாது. நல்லது, உங்களுக்கு இயேசுவை தெரிந்தால் போதும். எப்படி தெரிய வேண்டிய விதத்தில் தெரிந்தால் போதும். எப்படி தெரிய வேண்டிய விதத்தில் இயேசு தெரிந்து கொள்ளணும். ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்வதோ, வேத புஸ்தகம் கையில் எடுத்து நம்ம சுற்றி வருவதா இல்லை. தீர்மானம் எடுக்கணும். தன்னை தீட்டுப்படுத்த, ஆண்டவரே நான் என்னை தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டேன், தீர்மானம் எடுக்கணும். அதே சமயத்தில் தீட்டுக்கு தூரமாகவும் காணப்பட வேண்டும், இச்சைக்கு தூரமாக காணப்பட வேண்டும். அது சம்மந்தப்பட்ட ஜனங்களை விட்டு நீங்கள் விலகி வர வேண்டும், ஓட வேண்டும். அவங்கள பார்த்தாலே உங்களுக்கு ஒரு நடுக்கம் பிடிக்கணும். தேவ பயம் இருக்கிறவங்க அத்தகைய ஜனங்களோடு கூட சேர்ந்து கூடி கொலாவி அவளோடு கூட சம்பாஷிக்க மாட்டாங்க. நான் சொல்கிறது எழுத்தின்படி சொல்லுகிறேன், வேத எழுத்தின்படி வார்த்தையின்படி. அவங்க விலகியே இருப்பாங்க. சண்டை இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த அசுசியான செய்கிற ஜனங்கள் இடத்துல நம்ம விலக வேண்டும். அந்த விலகிற பொழுது தான் உங்களுக்கு தலைவருடைய கண்ணில் தயவு கிடைக்கிறது. தான் 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 1வது வசனம் இதை தான் சொல்லுகிறது. இப்படிப்பட்டவர் 2வது வசனம் சொல்லு, இப்படிப்பட்டவர்களை குறித்து நீ விலக வேண்டும், விலகாது இருக்கிறது உங்களுடைய இருமாப்பை குறிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 5:2 1வது வசனம் அப்படி தான் சொல்லுகிறது. தகப்பனுடைய மனைவி ஒருத்தன் வைத்திருக்கிறான் என்று உங்களுக்குள்ளே பரவலாக பேசப்படுகிறது. இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறவங்களை விட்டு விலக்காமலும் அவங்கள விட்டு கலங்காமலும் நீங்கள் பாதிக்கப்படணும், உங்களுடைய இருதயம் குத்தப்படணும். எதுவுமே நடக்காமல் இது அஞ்ஞானிகளுக்குள்ளே சொல்லப்படாத உபச்சாரமாக இருக்குது. இப்படி காரியம் செய்யல உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த மாதிரி ஜனங்களெல்லாம் விட்டு நம்ம விலகி ஓடணும். ஆவிக்குரிய ஓட்டம் இது தான். எதுவுமே செய்யாமல் நல்ல போராட்டத்தை போராடினே நல்ல என் ஓட்டத்தை முடித்துன்னு சொல்லி கல்லறையில் பார்ப்பீங்க. இவன் பல பெரிய ஆளாக இருப்பான், இவன் வேசிக்கல்லனாக இருப்பான், பெரிய விபச்சாரக்காரனாக இருப்பான். எல்லாம் கல்லறையில் எழுதுறது தான். நல்ல மனசாட்சியோடு சொல்லணும், நீங்கள் பார்க்கணும். சுத்த நல் மனசாட்சி. என்ன முயற்சி எடுத்தீங்க உங்களை காத்துக்கொள்வதற்கு என்று கேட்டால், ஐயா நான் ஓடினேன், என்ன ஓடினேன், எங்கே ஓடினேன். சிலர் இச்சைக்காகவே வீட்டை விட்டு ஓடுவான், புருஷனை விட்டு ஓடுவான், மனைவி விட்டு ஓடுவான். இது ஓட்டம் எல்லாம் கள்ள ஓட்டம். கொஞ்ச நாளில் அது கை கால் முறிஞ்சு உழும்.
சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறத கெடுத்தால் தேவன் கெடுத்து போடுவார். இந்த இடத்துல பார்ப்பீர்கள் என்றால் தலைவர்களுடைய கண்ணில் தயவு வருகிறது. இவனோ அடிமை கைதி, அது எப்படி தயவு வருகிறது? அவன் எகிப்தியனும் கிடையாது, இவன் எபிரேயன், தோல் வித்தியாசம். எகிப்தியனாக்கா சரி பரவாயில்ல, ஒரே இனம், ஒரே ஜனம், ஒரே மொழி. இது அந்நியன். இனி வருகிற நாட்கள் உங்களுக்கு யாராக இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு நீங்கள் அந்நியராய் போகாது உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு எப்பொழுது நம்ம அந்நியராய் காணப்படுறது, இப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் போகிற பொழுது பரதேசியாக அல்ல, நீங்கள் அந்நியர்களாக தூரமானவர்களாய் போய்விடுவீங்க. அப்படி நீங்கள் தூரமானவர்களாய் போகாமல் தேவனுக்கு நீங்கள் அந்நியர்களாக விடாமல், தேவனுக்கு நீங்கள் அந்நியர்களாக காணப்படாமல் அந்யோனமாய் காணப்பட்டீர்கள் என்றால் உங்களுக்கு அந்நியர் கண்களிலே தயவை கர்த்தர் கட்டளையிடுவார். முன்பின் தெரியாத மனுஷன் கண்களிலே கர்த்தர் தயவை கட்டளையிடுகிறார். அதுதான் தேவன். அவன் இருதயத்தை திறக்கிறார் தம் ஜனத்திற்கு சாதகமாக செய்வதற்கு முன்பாக. அது முதலிலே ஒரு மனிதன் ஜனம் தேவ மனுஷன் அல்லது தேவனுக்குரியவன் என்பதை நிரூபித்து காட்ட வேண்டும். யாருக்கு? தேவனுக்கு. கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் நன்றாக அது நிரூபிக்கப்பட்டு விட்டது, எழுத்தின்படியே நிரூபிக்கப்பட்டது, சம்பவங்கள் மூலம் நிரூபிக்கப்பட்டது. ஐயா, என் மீது சுமத்தப்பட்டது எல்லாம் பொய் வழக்கு சொல்லாத, கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். இது கர்த்தர் அறிவார். சுமத்தப்பட்டதெல்லாம் பொய் வழக்கு, பொய் பித்தலாட்டம், எல்லாம் விமர்சனங்கள், என்னை கீழாக்குவதற்கு நாம் மேலே வரக்கூடாது என்பதற்காக அது எல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீ மனுஷனிடத்தில் உன்னுடைய நீதியை குறித்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் கிரியை செய்து கர்த்தர் உன்னை உயர்ப்பிக்க போகிறார், உயர்த்த போகிறார். அல்லேலூயா. அடுத்தது தயவை கர்த்தர் கட்டளையிடுகிறார். தயவு இல்லாத பொழுது என்ன நடக்கிறது என்று கேட்டால் அவனுடைய இருதயத்தின் கதவு திறக்காது, நமக்கு வந்து சேர வேண்டிய நன்மைகள் வராது. அதுதான் நீங்கள் அலுவலக ரீதியில் பார்த்தா உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். மேல் அதிகாரிகளுக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் தான் கற்றுக்கொள்ள வேண்டும். எவ்வளோ வயதாகிறது உங்களுக்கு தெரியாதான்னா அவன் ஏதாவது ஒன்று எஸ்க மாம்ச ரீதியிலே எதிர்பார்ப்பான். நீ உலகம் அதானே நடக்கிறது. நீ அட்ஜஸ்ட் பண்ணு. எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணோம்? நம்ம ஆண்டவருடைய ஜனமாக இருந்து அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்? நம்ம நிரூபிக்க வேண்டும். நான் கர்த்தருடைய அடியான், நான் கர்த்தருடைய ஜனம். அது எப்படின்னா சிலுவை கட்டி தொங்க விடுறதில்ல கழுத்தில், அல்லது வசனமாக எழுதி எம்ப்ராய்டரி போட்டு கூட வச்சுக்குவான். சரி பேர் பேட்ச் எல்லாம் குத்திக்குவான். சரி குத்திக்கிட்டோம். இந்த செய்கைன்னு வரப்போ தோற்றுருவோம். இந்த மாம்ச போராட்டம் வரப்போ ஆள் இல்லை, இங்கே தோத்தாச்சு. இதே நீங்கள் ஜெயித்து காட்டினீங்கனாக்கா நீங்கள் எந்த வஸ்திரம் தரித்திருந்தாலும் கர்த்தர் மகிமைப்படுவார். நீங்கள் இதெல்லாம் எழுதி வட்டிக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய கிருபை நித்திய காலமாய் அது நிரந்தரமாய் உங்களிடத்தில் தங்கும். நிஜமாக இது ரகசியம். ஆனால் இங்கே அலுவலகம் என்று போவதற்கு முன்பே அல்லது அலுவலகத்துக்குள்ளே போன உடனே முதல்ல கரைப்படுத்தி கொள்ள தான் நினைப்பான் மனுஷன். உடலை தீட்டுப்படுத்தி கொண்டால் தான் அங்கே உயர்வு இருக்குன்னு நினைப்பான். அது உலகத்தினுடைய கோட்பாடு. நான் இப்படியெல்லாம் இருந்தால் தான் அங்கே ஜீவிக்க முடியும். இல்லை, அங்கிருந்து கர்த்தர் உன்னை பெயர்த்தெடுக்கிறார். சிறைச்சாலையில் இருக்கிற பொழுது இறங்கின கிருபை ஏயா போத்திபார் வீட்டில் இறங்கலை. அந்த இடத்துல ஜனங்களுடைய எண்ணங்கள் சரியில்லை. அவளுடைய மனநிலை முழுவதும் யோசேப்பை எப்பொழுது அடைய வேண்டும் என்று இருக்கிறது. கள்ள உறவுக்கு அது வேற ஒருத்தன் பெண் ஜாதி. அந்த இடத்துலேருந்து எப்பொழுது வர வேண்டும் என்று யோசேப்புக்கு இருக்கிறது. ஆனால் ஒரு சூழ்நிலை வருகிறது, அடிமை வெளியிலெல்லாம் போக முடியாது. சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனால் இந்த வாசல் திறக்கப்பட்டாலும் அவனுடைய ஆத்துமா காக்கப்பட்டது, அவன் ரட்சிப்பு காக்கப்பட்டது, அவன் அபிஷேகம் காக்கப்பட்டது. அவன் மீது கர்த்தர் கிருபை வைக்கிறார். நான் நம்பி கொடுத்த ரட்சிப்பு, நான் நம்பி கொடுத்த அபிஷேகத்தை அவன் காத்து கொண்டான். இவனுக்கு நான் மேலே கிருபை தரப்போகிறேன், நான் மேன்மேலும் கிருபை பாராட்ட போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். அந்த கிருபை தான் சிறைச்சாலை தலைவனுடைய கண்களை தயவு கிடைக்கிறது. 2வது வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு பொறுப்புகள் எல்லாம் கொடுக்குறான். யோசேப்பின் கையில் ஒப்புவித்தான். யாரும் என்னை நம்ப மாட்டேன் ஐயா, என் நம்பி யார் எதை தரப்போகிறா? உங்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? நல்ல உடல் சுகத்தை தரப்போகிறார், தீர்க்க ஆயுசை தரப்போகிறார், கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க போகிறார். இதெல்லாம் தேவனுடைய தீர்க்கதரிசன வார்த்தையாக இருக்கும். ஆனால் அதனுடைய வழியை நான் உங்களுக்கு இன்று போதிக்கிறேன். ஆசாரியனாய் நீங்கள் இந்த காரியத்தில் வெளியே வந்தால் உங்களை நம்பாதவர்கள் முன்ன பின்னே தெரியாதவர்களாம் நம்புவாங்க. ஏன்னா இந்த மனுஷன் இதிலிருந்து வெளியாகி இருக்கிறான், இந்த மனுஷன் இதிலிருந்து ஜெயித்து வந்திருக்கிறான். அவனுக்கு தெரியாது இந்த மேட்டர்லாம். சம்பவம் என்னமோ கைதி அந்த சிறைவாசியினுடைய அந்த வழக்கை பார்த்த பெண் வழக்கு. ஆனால் இந்த மனுஷன் அதில் சம்மந்தப்படவில்லை என்பது தேவனுக்கு வெளிச்சம். ஆனால் வெளிச்சமான தேவன் அந்த மனுஷனுடைய இருதயத்தை திறந்து இவனை நம்பி பொறுப்புகளெல்லாம் ஒப்படைக்கிறான்.
சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையில் ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு செய்தான். பழைய கைதியாக இருக்கட்டும், புதிய கைதியாக இருக்கட்டும், சீனியராக இருக்கட்டும், ஜூனியராக இருக்கட்டும், எல்லாம் உங்களுடைய கரத்தில் கர்த்தர் ஒப்பு கொடுக்க போகிறார். உங்கள் கரம் பொறுப்பினால் நிறைக்கப்பட போகிறது. ஏன்னா கரம் போய் வேறொரு பெண்ணை தொடல இல்லை, வேறொரு ஆணை தொடல இல்லை, அது நிரூபமாகி விட்டதல்லவா. யோ ப்ரூவ்ட். நான் இல்லை, ஏன் அந்த ஆள் தான் இந்த மாதிரி தான் என் பின்னாடி சுற்றினா, நான் இல்லை அந்த அம்மா தான் அழிச்சது, இதெல்லாம் காரணம் இல்லை. அதுலேருந்து வெளியானவனுக்கு தான் இந்த ஆசீர்வாதம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வயசாகும், எக்கச்சக்கமான வயசாகும், அவங்களுக்குள்ளே ஒரு குற்ற மனசாட்சி இருக்கும். என்ன, நான் சின்னவர்களிடத்தில் நான் வேலை செய்யணுமா, என்னை விட சின்ன வயது கொண்டவன் அவன் எனக்கு தலைவனாக இருக்கிறான், அவன் எனக்கு அதிகாரியாக இருக்கிறான், வேலைக்கு போவே வெக்கமாக இருக்குது, கூச்சமாக இருக்குது. நிறைய பேர் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன், எல்லாம் சின்ன சின்ன பசங்க ஐயா, வயசு முக்கியம் இல்லை ஐயா, பரிசுத்தத்தை நீ நாடு. உங்களை கர்த்தர் எல்லா சின்ன வயதில் இருந்தாலும் எல்லாத்தையும் கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுக்க வல்லவர். நான் 26 வயதில் ஊழியத்துக்கு வந்தேன். அப்போ என் நிலைமையை யோசிச்சு பாருங்கள். 26 வயது என்ன வயசு? அது முழு நேர ஊழியம், அது தீர்க்க தரிசன ஊழியம். கர்த்தரையே பாதுகாத்தார், கர்த்தரையே வழி நடத்தினார், கர்த்தரையே போஷித்தார், கர்த்தரையே வேலை எடுத்தார், கர்த்தரையே நீர் பாய்ச்சினார். வாசல்களால் கர்த்தர் வாசல்கள் மேல் வாசல்கள் திறந்து இந்திய தேசத்தில் மட்டுமல்ல, தூர தேசங்களில் உலகத்தில் பெரும்பான்மை நாடுகளுக்கு போக்குவரத்துமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஏன் சொல்லுகிறேன் என்றால், சாட்சி சொல்கிறேன், தேவன் உங்களுக்கு பொறுப்பை தரப்போகிறார். உங்களுக்கு மேலே இருக்கிறவங்களும் கீழே இருக்கிறவங்க உங்களை பார்த்து உங்களிடத்தில் வந்து பேசிட்டு போகிற அளவிற்கு ஸ்தானத்தில் கர்த்தர் உட்கார வைக்க போகிறார். தேவன் உங்களை கண்மலையில் கர்த்தர் ஸ்தாபிக்க போகிறார். சிறைச்சாலைக்குள்ளே நடக்கிற விஷயமாயா இது? இல்லை, அலுவலகத்தில் நடக்காததெல்லாம், அரண்மனையில் நடக்காததுக்கெல்லாம், இங்கே எல்லாம் ஆடம்பரமான வாழ்க்கையில் இருக்கிறவர்கள் செய்ய முடியாததெல்லாம் சிறைச்சாலை, சிறைவாசி இதுக்கு இந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமான என்று உலகம் கேட்கும். கர்த்தர் நீங்கள் சிறையில் இருந்தாலும் சிறைச்சாலையில் இருந்தாலும் வனாந்தத்தில் உங்களை கர்த்தர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். உங்களை தேடிக்கொண்டு எல்லாம் வரப்போகிறது, உங்களிடத்தில் எல்லாம் ஒப்புவிக்கப்பட போகிறது. அல்லேலூயா. மூன்றாவது, நீங்கள் பார்க்கிற பொழுது அவனோடு கர்த்தர் இருக்கிறபடியினால அவன் எதை செய்தானோ அதை வாய்க்க செய்கிறார். ஒரு மனுஷனோடு கர்த்தர் இருந்தால்தான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஒரு மனுஷனோடு இருக்கக்கூடாது 3 கூட்டம் இருக்கிறது. சங்கீதம் 1வது அதிகாரம் 1வது வசனம் வாசித்தால் தெரியும். துன்மார்க்குடைய ஆலோசனை பாவிகள் நிற்கிற இடம், பரியாசுக்கார் உட்காரும் இடம். பாவிகளுடைய வழி, பரியாசுக்கு ஒரு உட்காரும் இடம். இந்த 3 கூட்டத்தாருக்கும் விசுவாசி தன்னை விலக்கி காத்து கொள்ள வேண்டும். அப்போ தான் கர்த்தர் அவனோடு கூட இருப்பார். உங்களுக்கு உலக சிநேகிதம் வேணும், உலக நட்பு வேண்டும், அலுவலக நட்பு வேண்டும், உங்களுக்கு பாரம்பரியம் வேண்டும், உங்களுக்கு எல்லாம் வேண்டும், தேவனும் கூட இருக்க வேண்டும்னா நீங்கள் டாலரில் தான் இயேசுவை பார்க்க முடியும். நல்லா 1.5 சவரனில் போட்டாலும் சரி, 5 சவரனில் மாட்டி தொங்க விட்டாலும் சரி, அது உங்கள் வசதிக்கு ஏற்றபடி. இயேசு அதில் இருக்கிறாரான்னு கேட்டால், என்ன கேட்டால் இல்லைன்னு சொல்லுவேன். உங்களை கேட்டால் கோவம் தான் வரும். இல்லை, உங்களுக்கு அந்த மாதிரியெல்லாம் யூ cannot make the Lord to be alive with you. You have to bring the Lord in the live way. உயிரோடு எழுந்திருக்கிற உயிர்த்தெழுந்த வல்லமையோடு கர்த்தங்களோடு கூட இருக்க வேண்டும் என்றால் இந்த 3 கூட்டத்தாரை விட்டு நீ வெளியே வர வேண்டும். எப்பொழுது வரப்போகிறாய்? புறஜாதிகளோட சவகாசம், அளவுக்கு மீறின சிநேகிதம், அளவுக்கு மீறின குடுக்கல் வாங்கல், அளவுக்கு மீறின நட்பு, தோழமை. குடுக்கல் வாங்கல் வருகிற பொழுதே தோழமை அதிகமாக இருக்குன்னு தோழமைன்னு உச்சக்கட்டுவது. இப்போ கர்த்தர் என்ன செய்கிறார்? அவனை அப்படியே முள்ளான சுபாவம் இப்போ வெளியே வருகிறது. இப்போது கர்த்தாவே என்று தேவ ஜனங்க கர்த்தரை நோக்கி பார்க்குறாங்க. இல்லைன்னா இந்த நட்பு இன்னும் தொடரும், இன்னும் உங்களுக்குள்ளே கிருபை தாமதித்து கொண்டே இருக்கும், இன்னும் என்ன செய்யும். அதனால் கர்த்தர் சில வாசலை மூடுறார். இப்போ அந்த பொல்லாத மனுஷனுக்கும் உங்களுக்கும் பெரிய பகையை போல காணப்படுது. பார்வோனுக்கும் எகிப்து ஜனங்கள் இஸ்ரவேல் புத்திரர்களுக்கும் ஒரு நெருக்கம் இருந்தது, ஒரு அந்யோன்யம் இருந்தது. உணவு கொடுக்குறார் ஐயா, வேலை கொடுக்குறார் ஐயா, நமக்கு எல்லாம் பார்த்துக்கொள்கிறார் ஐயான்னு 4 தலைமுறை வரைக்கும் தெரியல இது அடிமைத்தனத்தில் இருக்கோன்னு. அப்புறம் தான் அவனுக்கு தெரிஞ்சது அடிமையாக நம்ம இருக்கிறோன்றதே கொஞ்ச நாள் தெரியாது. அதுதான் பிசாசின் தந்திரம். சில பேரெல்லாம் கேட்குறப்பெல்லாம் குடியை வாங்கி ஊற்றுவான், கேட்குறப்பெல்லாம் அந்த போதைப் பொருளுக்கு வழி திறப்பான், கேட்குறப்பெல்லாம் பணத்தை கொடுப்பான், சும்மாவை கொடுப்பான். உனக்கு இதெல்லாம் உன்னை அவன் அடிமையாக்கி கொண்டிருக்கிறான், உன்னை அவன் அடிமையாக்கி கொண்டிருக்கிறான். இதெல்லாம் நீங்கள் அனுமதித்து உங்கள் இருதயம் திறந்து வரக்கூடிய காரியங்கள். நீங்கள் அறியாமல் இது நடக்கவில்லை. இந்த தோழமையெல்லாம் உங்களை யாரும் வந்து வலுக்கட்டாயம் பண்ணவில்லை, நீங்கள் விரும்பி போன காரியம்தான். நட்பு, தோழமை, ஆணோடு பழக்கிறதும் சரி,
பெண்ணோடு பழகுறதும் சரி. இதில் வேசித்தனம் இல்லை, விபச்சாரம் இல்லை. ஆனால் ஆவிக்குரிய மாசு பட்டு கொண்டிருக்கிறோம். ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டிய ஆத்மா பெற்ற ரட்சிப்பை இழந்து கொண்டிருக்கிறது. இடைவெளி வேணும் ஐயா. இது இல்லாவிட்டால் கர்த்தர் கூட இருக்க மாட்டார். நீங்கள் என்னதான் ஆலயத்தை சுற்றி வந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் என்னென்னமோ உங்களை நீங்கள் காண்பித்து கொண்டாலும் சரி, வெளிப்புறத்தில் ஒரு மத ரீதியாக உங்களை காமிச்சு கொள்ளலாம், ரிலீஜியஸ் அப்பியரன்ஸ். ஆனால் கர்த்தர் கூட இருக்கிறாரான்னு கேட்டால் வார்த்தையின்படி இல்லைன்னு நான் சொல்லுவேன். கர்த்தர் கூட இருக்கிறாருனாக்கும் உங்களுடைய பிரயாசம் இருக்கணும். அது தேவன் வைக்கிற கிருபை தான் ரட்சிப்பு. ஆனால் கர்த்தர் உங்கள் கூட வைக்க வேண்டும் என்றால் இந்த துன்மார்க்கர்கள் தெரியும் இல்லையா யாருன்னு? துஷ்டன், துன்மார்க்கமான ஜீவியம் செய்கிறவன். அவன் ஆலோசனை நமக்கு எடுக்கப்படக்கூடாது. அவன் ஐடியாக்காக போய் நிற்கக்கூடாது. பாவிகள் தெரியும் அவங்களுக்கு, பாவத்தை நேசிக்கிறவர்கள், பாவத்தை விட்டு ஓடாதவர்கள், அதிலே அவர்கள் ஊறி போனவர்கள், தேவனை அறியாதவர்கள், பரியாசக்காரன். இது சபையிலும் காணப்படும் பரியாசக்காரன். இந்த 3 கூட்டத்தாரனுடைய விசமத்தனம், இந்த வீரியம் உங்கள் ஆசீர்வாதத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிடும். எத்தனையோ வருஷம் வருவாங்க விசுவாசிகள், விபருத்தி இருக்காது வாழ்க்கையில். இது தள்ள முடியாது. இது நகையை கட்டம் கழட்டுருவான். அந்த காலத்தில் வஸ்திரத்தை மாற்றி கொள்வான். இந்த மாதிரியெல்லாம் போட்டால் பாவியில் மகாப்பாவையை பார்ப்பான். ஒரு காலத்தில் டிவியெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், சரி நகையெல்லாம் கழட்டி போட்டேன், சரி துன்மார்க்கனுடைய கான்டாக்ட் விட்டுட்டியா, அவன் என் சொந்தக்காரன், என் அண்ணன், உண்மையிலே உறவாக இருக்காது. துன்மார்க்கம், அந்த துன்மார்க்கனுடைய ஆலோசனை, துன்மார்க்கனுடைய சிபாரிசு தான் இவன் பெரிய ராஜ்ய ரீகத்தில் போய் உட்காரலான்னு வேதம் சொல்லுது. நீ கண்மலையில் வீட்டை கட்டலாம், இங்கேருந்து உருட்டி விடுவேன் நான். கர்த்தர் பெரியவராக இருப்பார். நீங்கள் பாடுறது சபையில், நாளைக்கு போய் துன்மார்க்கமான கூட்டத்தில் போய் உட்கார்றது. நோயிங்லி தெரிந்து, அதில் அவனுக்கு ஒரு பெரிய கௌரவம் அந்த கொலைகாரனோடு இருக்கிறது, இல்லை அது அந்த முரட்டனோடு இருக்கிறது, இல்லை அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவனை தூஷிகரனோடு இருக்கிறது. வேணாம் ஐயா, கர்த்தர் உங்களோடு கூட இருக்க வேண்டும். இருக்கிறாருன்னு நினைக்காதீங்க, இருக்கிறதுக்கு என்ன செஞ்சீங்க பாருங்கள். இதெல்லாம் செஞ்சீங்களா இருப்பார், இதெல்லாம் செய்யலைன்னா இருக்க மாட்டார். ஆனால் இருக்கிறதா நினச்சி கொண்டிருப்பீங்க. பார்க்குறவங்களாம் சொல்லுவான் கர்த்தவங்களோடு கூட இருப்பார், கர்த்தவங்களோடு கூட இருக்கிறார். உடனே இப்போ சரியான வழிகாட்டி இல்லைவன், உன் நட்பை வச்சே சொல்லிடலான்ட்டு ஒரு ஆங்கிலத்தில் பழமொழி இருக்குது. உன் நண்பன் யாருன்னு சொல்லி நீ யாருன்னு நான் சொல்கிறேன்மா. ஏன் தெரியும் ஐயா, துன்மார்க்கோட ஆலோசனை நடக்கிற, பாவியோட வழியில் நிற்கிற, பரியாசக்கார உட்கார இடத்துல உட்கார்ற, இதுக்குன்னே நேரத்தை செலவு பண்ணி போய் பரியாசக்காரன் கூட உட்காந்து பேசிட்டு வருவான். இதுக்குன்னே ஒரு நேரத்தையும் காலத்தையும் ஒதுக்கிட்டு போய் உறவாட்டு வர ஜனங்களாக இருக்குது. நித்தமும் நடக்கும். இது யார் பேச்சு கேட்க மாட்டான். கர்த்தருடைய நாமம் தெரிந்திருக்கும். ஆனால் கர்த்தர் கூட இருக்கணுன்ற ஆசை இருந்துச்சுன்னா இந்த சவகாசம் இருக்காது. இது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் உங்கள் இடத்துல போதிக்கிறேன். உங்களோடு கூட கர்த்தர் இருக்க வேண்டிய நல்ல எண்ணத்தில் போதிக்கிறேன். அப்போ எதுக்கு ஜெபத்துக்கு வரீங்க? பிரச்சனைக்காக வரேன், விடுதலைக்கு. இந்த விடுதலை முடிஞ்சோன்னு வேறு விடுதலை தேவைப்படும். பொருளாதார பிரச்சனை முடிச்சுன்னா வாழ்க்கை முழுவதும் பிரச்சனை இருந்தால் தான் தேவசனத்துக்கே வருவாங்க சில விசுவாசிகள் மட்டும் இல்லை, ஏறத்தாழ ஜெபத்தை நாடுகிறவர்கள். எதற்கு வருகிறீர்கள் ஜெபத்துக்குன்னு கேட்டால், ஏதாவது ஒரு குறையை நிறைவாக்கி கொள்ள, இருளை வெளிச்சமாக்கி கொள்ள. ஒன்று அவனுக்கு இருக்கிற பிரச்சனை போச்சுன்னா அவன் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், பிள்ளைக்கு பிரச்சனை போச்சா பிள்ளையே பிரச்சனையாக மாறிடும், இல்லை இவனே பிரச்சனையாக மாறிடுவான். சரீரத்தில் பிரச்சனை இல்லாமல் பிரசனம் இல்லையா? உங்களுக்கு ஏதாவது ஒரு தட்டுப்பாடு இருந்தால்தான் தேவ சமூகமா? யோசித்து பாருங்கள். கர்த்தர் இப்படியெல்லாம் நம்ம கட்டாயப்படுத்தல, தோழமையோடு கர்த்தர் பார்க்கிறார். யூ மஸ்ட் என்ஜாய் த ஃபெலோஷிப் வித் த லார்ட். நீங்கள் அதை மனரமியமாக பிரியமாய் கர்த்தரோடு நடக்க வேண்டும். நீங்கள் கர்த்தருக்கு நேரத்தை ஒதுக்கிட்டால் மனுஷனை பார்க்க நேரம் இருக்காது. நீங்கள் இப்படி இருக்கிறீங்க அப்படி இருக்கிறீங்க, மாம்சமும் வேணும் ஆவியும் வேணும்னா முடியாது. ஏதாவது ஒரு பலி செலுத்தணும். நம்ம நல்ல பலி இதெல்லாம், சுகந்த பலி இதெல்லாம். கர்த்தர் கூட இருக்கிறாருன்னு சொல்கிறேன், எவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயம். வானத்தையும் பூமியும் படைத்து கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு பையன் நம்ம கூட வரமாட்டான், இருக்கிறவங்க கூட போயிடுவான் நம்மளை விட்டு. அந்த வார்த்தை நம்ம சுற்றிலும் ஒரு பிரகாசம். நம்ம மனசாட்சிக்கு தெரியும், சுத்த நாள் மனசாட்சியோடு நான் வாழ்கிறேன். அப்போ பார்த்து அந்த மனசை எவ்வளோ நாள் பழக்கிட்டு இருந்தான், காணாமல் போயிட்டான். கூடவே பழகி கொண்டு வருகிறான் லோத்து ஆபிரகாமோடு. கர்த்தர் கூட இருக்கிறார். ஒரு காலகட்டம் இருக்குது, அவன் விலகி போய் விடுகிறான். பணம் காசெல்லாம் வந்த உடனே விலகி போய் விடுகிறான். அபிஷேகம் பண்ணப்பட்ட தோழமை அவனுக்கு பிடிக்கல, இந்த தலைமைத்துவம் பிடிக்கல, விலகி போய் விடுகிறான். நல்ல அபிஷேகம் பண்ணப்பட்ட என்ன செய்வான்னா, போகிறவனை விட்டுருவான், போன விட்டுருவான். ஏன்னா அவன் போகணும் தீர்மானிச்சிட்டான், அதை தான் செய்வான்.
நீ எங்கே போனாலும் போப்பா, எந்த தட்டு தடங்களும் இல்லை, கட்டுப்பாடும் கிடையாது. நீ எப்பக்கம் போனாலும் சரி, நீ உன் பக்கமே நான் வரல. நீ கிழக்க போனால் நான் மேற்க போகிறேன், நீ வடக்க போனால் நான் தெற்க போகிறேன். ஆபிரகாம் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனுடைய சுபாவ கிளைகள் சொல்கிறேன். போகிறேன்னு முடிவு பண்ணிட்டான். சரி போ. இல்லை இரு, எதுவும் மிரட்டெல்லாம் இல்லை. போனால் நாசமாக போயிடுவேன், ஜாக்கிரதை. அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டு போகிற, எருசலேம் விட்டு போகிற, தகப்பன் வீட்டை விட்டு போகிற, அதெல்லாம் சொல்ல. தாராளமாக போயா, வழி இந்த பக்கம் தான் இருக்குது, வாசல் இந்த பக்கம் தான் இருக்குது, தாராளமாக போ. நான் நிறைய பேர் இந்த மாதிரி அனுப்பிச்சி வச்சுருக்கேன். போயா, போய் இதை படிச்சுட்டு வா. அவன் கயிறு போட்டு கட்டின மாதிரி இங்கே தான் இருப்பான். இது சத்தியம் நான் சொல்கிறது. எத்தனையோ விசுவாசத்தை நான் அனுப்பியிருக்கேன். போய் இதை படி, வேதாம கல்லூரியில் படி, திரும்பி வந்துடுவோம். தேவ சமூகம், தேவனுடைய மனுஷன், தேவனுடைய அபிஷேகம் இல்லை. இது 24 ஆண்டுகளாக இதை தொடர ஒரு கூட்டம் இருக்குதுன்னு சொல்கிறேன். திஸ் இஸ் ஃபேக்ட். உங்களுக்கு தெரியும் நான் எப்படி சுபாவம் எல்லாம் தெரியும். உங்களுக்கு ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. அவ்வளோ பெரிய ஒரு மனுஷன் இல்லை, நான் சாதாரண மனுஷன்தான். சட்டன் கோவம் வந்துடும் எல்லாம். ஆல் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் நேச்சர்ஸ் ஆஃப். இருந்தாலும் கூட்டம் இருக்குதுன்னா காரணம் என்ன? ஒன்று அபிஷேகம் இல்லைன்னு சொல்லலை. சிலர் அப்படி தான் துரத்துனாலும் போக மாட்டான், விஷயம் தெரிஞ்சவன். இவன் வாலண்டியராக போகிறேன்றான். சரி போயிட்டு வா, சரி போயிட்டு வா. ஆபிரகாம் தான் அனுப்பிச்சி வைக்கிறார், போயிட்டு வா. இல்லை போகிறதா இருந்தால் போப்பா, நான் எதுவும் குறுக்க வரல. நான் எங்கே இருக்கக்கூடாது நீ நினைக்கிறியோ நான் அங்கே இல்லை. உன் வாழ்க்கையில் என்ன தடையிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் இல்லை. அபிஷேகம் கிருபை உங்களுக்குள்ளே வரப்பொழுது உங்களோடு கூட பழகிருக்கிறவங்களும் உங்கள்கிட்ட போயிடுவான். அதுக்கு சொல்ல வரேன். நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஆனால் இந்த 3 கூட்டத்தாரை நீங்கள் விட்டு விலகிறது நீங்கள் எடுக்க வேண்டிய முயற்சியில் ஒன்று. அடுத்தது என்ன நடக்கிறது என்று கேட்டால், இந்த ஆபிரகாம் விட்டு விலகி போனோம், சிறை இருப்புக்குள்ளே போய் விட்டான். அப்புறம் ஆபிரகாம் போய் அவனை மீட்டு எடுக்கிறார். ஆனாலும் தொடர்ந்து ஆபிரகாமோடு பயணப்பட முடியல. ஒன்ஸ் கான் இஸ் கான். கான் இஸ் கான். ஒரு முறை இழந்த தேவ சமூகம் மறுபடியும் திருப்பி வருமானு கேட்டால் வர்றது கஷ்டம்னு நான் சொல்லுவேன். வார்த்தையின்படி சொல்கிறேன். கர்த்தர் கூட இருக்கிறார். நான் எதை தொட்டாலும் ஜெயம். ஆபிரகாமோடு கர்த்தர் கூட இருக்கிறார். அபிமெலேக்கு வந்து உடன்படிக்கை செய்யும், நீர் எதை செய்தாரோ அதை தேவனாய் கர்த்தர் வாய்க்க செய்கிறார் என்று அவனிடத்தில் உடன்படிக்கை பெற்றுக்கொள்ளுகிறான், கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறான். ஆபிரகாமுக்கு வயசானவருக்கு குழந்தை இல்லை. ஆனால் அவர் சொல்கிறான், உங்களுடைய சந்ததியார் எங்கள் சந்ததியாரை மேற்கொள்ளக்கூடாது, அந்த மாதிரி ஒரு உடன்படிக்கை செய்யும். நீர் கர்த்தருமோன்னு இருக்கிறார். நீர் செய்வதெல்லாம் வாய்க்க கர்த்தர் செய்கிறார். நீ எதை செய்கிறதெல்லாம் வாய்க்க கர்த்தர் செய்கிறார். எங்களுக்கு உம்முடைய வெற்றியை கண்டு, உம்முடைய ஜெயத்தை கண்டு, உம்முடைய வளர்ச்சியை கண்டு எங்களுக்கு பயமாகவே இருக்கிறது. அல்லேலூயா. அந்த மனுஷன் பார்த்தீங்களா, வயசான மனுஷன். அது இன்றைக்கும் நாளைக்கு ஒன்று இருக்குன்னு நினைக்கல. அதான் ஆளுகை செய்கிறவனுக்கு மற்றவனுடைய வேல்யூ தெரியும். A leader should know the value of another man. ஜனத்தினுடைய மதிப்பு என்னன்னு தெரியணும். அது தெரியாதவன் தலைவனாக இருக்க முடியாது. எவனா அப்பா ஏற்படுத்தி விட்டதை சிங்காசனில் ஏறி உக்காந்தானா ஒத்துன்னு தான் விழுவான் கொஞ்ச நாளில். மனுஷனுடைய மதிப்பு தெரிய கர்த்தர் கிருபை செய்வார். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளுங்க. ஆபிரகாமுக்கு நட்பே இல்லை, உறவும் கிடையாது. சாராள் அம்மையார் மட்டும்தான் உறவு. என் சொந்த ஜனத்திலே என் பிள்ளைய கூட கொண்டு போகாதேன்றார். பிள்ளைகளை கையோடு வைத்து கொண்டிருக்கிறார். பிள்ளைகளை 6 வருஷத்தில் விடுறதில்லை ஆபிரகாம். அதாவது ஈசாக்க சொல்கிறேன். பிள்ளைன்றது சாப்பாடு போட்டு வளர்க்குறது மட்டும் இல்லை, அந்த பிள்ளை எப்பொழுதும் கண்காணிப்புகளில் வைத்து கொண்டிருக்கணும். யார் இடத்துல உடவும் கூடாது என்பதற்கு ஆபிரகாமுடைய எடுத்துக்காட்டு. அதோடு கூட அல்லாமல் இந்த இடத்துல என்ன சொல்ல வருகிறது, கர்த்தர் கூடனால் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆனால் இந்த கூட்டத்தார் கூடத்தினாக்கா நம்ம செய்கிறது எதுவுமே வாய்க்காது. உண்மையிலே வாய்க்கக்கூடிய விஷயம் கூட வாய்க்காது. எல்லாமே தாமதிக்கும். நடக்கிறதெல்லாம் நடக்காது. காரியம் கைக்கூடி வராது. விரக்தி விரக்தி விரக்தி, தோல்வி, அவமானம், நிந்தை. உங்களுக்கு வர வேண்டியது பல லட்சங்கள் இருக்கும், பல கோடிகள் கூட இருக்கும். ஆனால் சில லட்சங்களுக்கோ பல லட்சங்களுக்கோ நீங்கள் அவமானப்படுகிறது அதிகமாக இருக்கும். இது காரணம் என்ன? இந்த துன்மார்க்கம் கூடவே இருக்கிறான், இந்த பாவி கூடவே இருக்கிறான், துஷ்ட பரியாசக்காரன் கூடவே இருக்கிறான். பரியாசக்காரனை வீட்டில் ஏற்றுனீங்களாக்கா வீடு விளங்காது. அதை தான் ஆபிரகாம் உணர்ந்தார். இஸ்மவேலை அனுப்பு, அவன் எவ்வளோ சின்ன பையனாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பரியாசம் வேணாம், பரியாசக்காரனை வேணாம், அவனை அனுப்பிடு. கர்த்தர் சொல்கிறார், அனுப்பிட்டாச்சு. வீடு விருத்தி அடைய ஆரம்பிச்சுது. பிரியமே ரூபவதியே, வட்டாரத்தில்
மன ரீதியில் உங்கள் ஃபோன் கான்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்காங்களா? ஈவிரக்கெல்லாம் அழிச்சு போட்டுருங்க, வேணாம். ஏன்னா பணம் கொடுக்க வேண்டியது இருந்ததுன்னா அது வரைக்கும் கொடுத்து முடிச்சுட்டு வெளியே வந்துடுங்க, கர்த்தர் கிருபை செய்வான். ஆனால் இனி அந்த பக்கம் திரும்பாதீங்க. உங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஐயா ரகசியம் சொல்கிறேன், அவன் வயல்வெளியில் விட்டாலும் அவன் செய்வதெல்லாம் வாய்க்குது. போத்திபால் வீட்டிலையும் இதே பிரச்சனை தான், இதே மன்னிக்கவும், போத்திபால் வீட்டிலையும் இதே நன்மை தான். இவன் எதை செய்தாலும் கர்த்தர் வாய்க்க செய்கிறார். அதனால் போத்திபாருக்கு பெருக்கத்தின் மேலே பெருக்கம் வருகிறது. அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய காலடி உன் வீட்டில் வந்தால் வாய்க்காதெல்லாம் வாய்க்கும். அதிலே தெரிஞ்சுக்கலாம் இது அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்குதா இல்லது அபிஷேகம் பண்ணப்பட்டதை போல் பாவனை செய்கிறதா. அது உள்ள காலடி எடுத்து வைத்த உடனே ஒரு பரிசுத்தம் வரும், ஒரு விசுவாசம் வரும். தொடப்படாத ஜனங்க ஆத்துமாக்கள் தொடப்படுவாங்க, சந்திக்கப்படாத ஜனங்களும் சந்திக்கப்படுவாங்க. மன்னிக்கப்பட முடியாததெல்லாம் மன்னிக்கப்படும், நிவர்த்தி செய்யப்பட முடியாத பாவங்களை நிவர்த்தி ஆகும். அபிஷேகம் பண்ணப்பட்ட பிரசனம் சொல்லுவேன். ஒரு வித்தியாசத்தை காண முடியும், இந்த மனுஷன் தேவன் இவரோடு இருக்கிறார் என்று. இப்படியே போய்கொண்டிருக்கிற பொழுது யாதொன்றையும் குறித்தும் அவன் விசாரிக்கவே இல்லை. சந்தேகம் கிடையாது, அந்த மனுஷன் மேலே விசாரணை கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு சாதாரண வேலைக்கு போயிட்டு வரதுக்கு அவ்வளோ என்கொயரி வருது. போய் தபால சோத்தை கட்டின்னு போய் இந்த சோத்தை அங்கே தின்னுட்டு காலைல போயிட்டு சாயங்காலம் வர வேலைக்கு 1008 என்கொயரி. சம்பளம் பார்த்தா ஒன்றும் பெரிய சம்பளம் கூட இருக்காது. அதாவது ஒரு சொத்துக்களை வாங்கக்கூடிய சம்பளம் இருக்காது. சும்மா போயிட்டு வந்துட்டு வயிற்று கழுவுற சாப்பாடு அது. அதாவது அந்த சம்பாத்தியம் வந்து கைக்கு வாய்க்கு நிற்கும். உண்ண உடைக்கும், மன்னிக்கும், உண்ண உணவிற்கும், உடுக்க உடைக்கும், இருக்க இடத்துக்கும் எல்லாம் வாடகை தான் இருக்கும். இல்லை யாரோ பெரியவங்க வாங்கி கொடுத்த வீட்டில் உட்காந்துன்னு இருக்கும். அது நானே வேலைக்கு போகிறேன்னு போயிட்டு வந்துன்னு இருக்கும். இது சம்பாதித்தினாலே ஒரு சொத்தை வாங்குதா இல்லது ஒரு விஷயம் ஆக்கப்பூர்வமாக ஒன்று பண்ணுதான்னு கேட்டால் இருக்காது. அதுவே நித்தியகண்டம் பூர்ணாயுஷாக இருக்கும். அதில் 1008 என்கொயரி இருக்கும். வேலை ஸ்தலத்தில் இவ்வளோ போராட்டம் வர்றதுக்கான காரணம் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே விசாரணையே கிடையாது. வேலை ஸ்தலம் பிரச்சனை, நித்தியகண்டம் பூர்ணாயுசு, வேலை போமா இருக்குமா தெரில. ஆமாம், துன்மார்க்கனுடைய சவகாசம் அது உனக்கு கிருபையை மங்க பண்ணும். தெரியாதவங்க இன்றைக்கி தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இது தேவ ரகசியம், வேத ரகசியம். இன்னும் நீங்கள் தாமதிச்சிங்கனாக்கா நீங்கள் கேட்டீங்க, அதனால தான் கர்த்தர் உரைக்கிறார். ஏதோ ஒரு ரூபத்தில் ஆண்டவரே எனக்கு எதனாலும் இந்த பிரச்சனை என்னோட பேசும் கேட்டிங்க இல்லையா, அதனால கர்த்தர் பேசுகிறார். நீங்கள் கேட்பீங்கன்னு நானும் விசுவாசிக்கிறேன். அது மட்டும் இல்லை, இது அப்படியே போய் கொண்டிருக்கிறது. இங்கேயே கர்த்தர் விட மாட்டார். இந்த பாவத்திலேருந்து விடுவிக்கப்பட்ட ஜனங்க ஒரு சின்ன வட்டாரத்தில் நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம். ஒரு சின்ன ஜனங்களுக்கு, ஒரு குடிக்கின வட்டாரத்து ஜனங்களுக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள், இந்த பாவத்திலேருந்து வெளியே வந்த ஜனங்க, அதை வெளியே இல்லை, இந்த பாவத்தை முறித்து மேற்கொண்டு ஜெயித்து வந்த ஜனங்க, இவர்கள் ஒரு சின்ன ஒரு கூட்டத்தில் காணப்பட்டாலும் அங்கு இவர்கள் பிரகாசிக்க நட்சத்திரமாக இருந்தாலும் கர்த்தர் இவர் என்ன செய்கிறார், சுடருளி தீபமாய் கர்த்தர் மாற செய்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆதியாகம புஸ்தகம் 41வது அதிகாரத்தில் ராஜாவுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனங்க மட்டும் இல்லை, இந்த பாவத்துக்கு விலகின ஜனங்களுக்கு தான் வாய்ப்புகளை கர்த்தரே உருவாக்குவார். வழிநடத்துதல் கர்த்தர். இந்த 41:14 வேதம் சொல்லுகிறது பாருங்கள். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். ஏதோ அங்கே பிரச்சனை வந்துடுச்சு. பார்வோனுக்கு யோசேப்பை குறித்து ஒரு அறிமுகம் வருகிறது. நான் அதுக்குள்ளெல்லாம் போய் நேரத்தை வீணடிக்க விரும்பலை. பார்வோன், the Pharaoh got to know about Joseph the prophet in Old Testament. ஒரு தீர்க்கதரிசன அபிஷேகம் பெற்ற மனுஷன் யோசேப்பு. சொன்னபடியே நடக்கிறது, ஒரு சாட்சி. அபிஷேகம் பண்ணப்பட்டதும் உங்களோடு பிறக்கிறது சாட்சிகள் பிறக்கும். உங்கள் மூலியமாக கர்த்தர் மகிமைப்படுத்தப்பட சாட்சிகள் பிறக்கும். ஒரு புறம் தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில் ஒரு சாட்சி இருக்கும், இன்னொரு புறம் ஒழிய சாட்சி ஒன்று இருக்கும். கர்த்தர் உங்களை பயன்படுத்தும் விதத்தில் அந்த சாட்சியை யாரும் அணைக்க முடியாது. அந்த சாட்சியை புறப்பட்டு போக, அந்த உண்மையான சாட்சி ஆத்துமாக்களை சந்திக்கும், ரட்சிக்கும், இருதயத்தின் கதவுகளை திறக்கும். அப்பொழுது என்ன நடக்கிறது, இந்த பார்வோன் அவனை குறித்து கேள்விப்பட்ட உடனே அவனுடைய இருதயம் திறக்கப்படுகிறது. யோசேப்பை அழைத்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த வேசித்தனம் என்பது ஒரு பெரிய அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு போய் விட்டுரும். விபச்சாரம், வேசித்தனம் என்பது உங்களை அடிமையாக்கி விட்டுரும். வாழ்க்கையில் பெரும் பகுதியான நல்ல நாட்கள், தாருடியமான நாட்கள், திடகாத்திரமான நாட்கள், ஆரோக்கியமான நாட்கள் எல்லாம் இந்த அடிமைத்தனத்தில் போயிடும். அப்புறம் இவன் திருந்தி வரானோ இல்லை அவங்களே அடிச்சு துரத்துறாங்களோ அந்த பெண்மணியும் ஆணையும் சரி, அல்லது சமுதாயம் ஒரு முத்திரை குத்தி வச்சிடும். சரீரத்தில் என்ன கேடு வந்துச்சுனாக்கா சட்டை பண்ண மாட்டான். ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். ஆணுக்கு சம்பாதியம், பெண்ணுக்கு அழகு, இது ரெண்டும் இருந்தால் தான் இதுங்க ஆட்டம் போடுறது. இது ரெண்டுமே 2 பேருக்கு போயிடுச்சுனாக்கா அவ்வளோதான், இது செல்லா காசாக போயிடும். இது தரித்திரத்துலையும் தரித்திரமாகவே பார்ப்பாங்க. இவர்களுக்கு சாவும் வராது. இல்லை, நான் சபிக்கிறது சொல்கிறேன்.
ஆனால் இந்த பாவத்தை மேற்கொண்டு வருகிறவனுக்கு கர்த்தர் என்ன செய்கிற பாருங்க, ராஜாவின் இடத்திலிருந்து அழைப்பு வருகிறது. இனி வருகிற நாட்கள் உங்களுக்கு ராஜ சமூகத்திலிருந்து அழைப்பு வரப்போகிறது. ராஜ சமூகம், ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தருடைய தயவை நீங்கள் பெறுகிறீங்க, அவருடைய கிருபையை பெறுகிறீங்க. அதனுடைய விளைவுகளை நான் சொல்லி கொண்டு வருகிறேன். ஒரு பெரிய உயர்வு வர நாட்களில் சபையாருக்கு வரப்போகிறது. இந்த ஊடகத்தின் வழியை கேட்கிற உங்களுக்கும் இந்த ஆசீர்வாதம் வரப்போகிறது. என்னோடு கூட நீங்கள் பயணப்படுகிறீர்கள். ஊடகத்திலும் என்னோடு கூட தொடர்கிறவர்கள் உண்டு, ஆலயத்திலும் தொடர்கிறவர்கள் உண்டு. இந்த செய்தி எந்த வழியில் கேட்டாலும் சரி, இனி கொஞ்சம் நாட்களில் உங்களுக்கு யோசேப்பை பார்வோன் அழைத்ததை போல பெரிய ஜனங்களுக்கு உங்களுக்கு அழைப்பு வரப்போகிறது. அவனை தீவிரமாய் காவல் கடைகளில் கொண்டு வந்தாங்க. அதோடு அந்த அழைப்பு ராஜ சமத்துவம் வருகிற அழைப்பு வாழ்க்கையை திருப்பி போட்டு நோ லாங்கர் he was an inmate or he was an imprisoned. His profile changed. அதோடு அவனுக்கு காவல் கிடங்கள் இல்லை. காவல் கிடங்கள் இல்லையா? காவல் கிடங்கள் இல்லை. காவல் கிடங்கள் தான். சிறைவாசினா என்னன்னு தெரியுமா? அடிமைத்தனா என்னன்னு தெரியுமா? வனாந்திரம்னா என்னன்னு தெரியுமா? உங்களோட ரூபத்தையே மாற்றி விட்டுரும் இது. ஆமாம், சிறைவாசினா அதுதான் வேதம் சொல்லுகிறது. அவனை கொண்டு வந்தார்கள், அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். என்ன அழைக்கிறாங்களா? உங்கள் அழைப்பு என்ன செய்யணும்னா உங்களுடைய அவலட்சத்தை மாற்றும். இனி வருகிற நாட்கள் உங்களுக்கு ராஜ சமூகத்திலேருந்து அழைப்பு வரும், பெரிய மனிதனிடத்தில் அழைப்பு வரும். அப்போ உங்களுடைய தோற்றத்தை மாற்றும். உங்களுடைய எல்லா முகக்களையும் திரும்பி வரப்போகிறது. இழந்த முகக்களை திரும்பி வரும். அப்போது தாடியெல்லாம் விட்டுட்டு ஒரு மாதிரி இருக்கிறார். இப்போ ஃபேஷனுக்கு விட்றாங்க தாடி இல்லாதவங்க கூட கருப்பு பெயிண்ட் அடிச்சின்னு அந்த பியர்டு டை அடிச்சின்னு சுற்றிட்டு இருக்கான். அது ஃபேஷன். ஆனால் இங்கே என்ன சொல்லப்படுகிறது பாருங்கள், யோசேப்பு சவரம் பண்ணி கொண்டு வருகிறான். இந்த யோசேப்பு சவரம் பண்ணி கொண்டு வருகிறான். தாடி ஃபேஷனாக இருக்குது இப்போது. அதை பற்றி இப்போ நான் எதுவும் சொல்ல. அப்புறம் பாஸ்டர் அவர் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்றாருன்னுவீங்க, அதெல்லாம் நான் சொல்ல. ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்கிறது, அவன் சவரம் பண்ணி கொண்டு வர்றான். அப்போ சவரம் பண்ணாத வரைக்கும் உனக்கு சிறையிருப்பு இருக்கும். இங்கே விடுறது, இங்கே விடுறது, இங்கே விடுறது, இங்கே கிழிக்கிறது, புள்ளிங்கோ கட்டு, அந்த கட்டு, இந்த கட்டுன்னா அத்தனை கட்டு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் பவர் கட்டு தான். ஏன் முகத்தில் நல்ல கலையான முகத்தை நல்ல தேவ சாயில கத்துறவங்களை படிச்சிருக்கா? இதில் இங்கே கொஞ்சம் விடுறது, இங்கே கொஞ்சம் விடுறது, என்னென்னமோ பண்ணிக்கிறீங்க. ஆனால் இங்கே என்ன சொல்லப்படுது வேதம், நீ சிறைச்சாலையில் இருக்கிற வரைக்கும் அவன் சவரம் பண்ண முடியல, நீ அடிமைத்தனத்தில் இருக்கிற வரைக்கும் தாடி விட்டு சுற்றுவேன். அப்போ நாங்களாம் படிக்கிறப்ப தான் தாடி வச்சேனாடா காதல் தோல்வி வேணுமா? இப்போ காதல் தோல்வி ஆனவனா என்னன்றதும் தெரில. எல்லாருமே சராமரியாக தாடி வைக்கிறான், தாடியில் அதெல்லாம் கூட பெயிண்ட் அடிச்சுக்கிறான். ஏன்னா அவன் செய்கிறான் இல்லையா? சிறைச்சாலையிலிருந்து காவல் கிடைக்கிறது வந்தவனுடைய முகக்கலை எப்படி இருக்கிறது? சவரம் பண்ணி கொள்ளுகிறான். அவன் எவ்வளோ சொன்னாலும் அது எட்ரான்வாங்க. அவன் கேட்காது. காதெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கு. ஃபோனில் இருக்கிறான், ஏதோ அடிமைத்தனத்தில் இருக்கான். தேவ மனுஷன் சொன்னால் கேட்காது, தாய் தப்பன் சொன்னால் கேட்காது. விசுவாசியும் சொல்கிறேன், குடும்பத்தாரும் சொல்கிறேன், நீங்கள் சொன்னால் கேட்காதியா. எதில் போய் சிக்கின்னு இருக்கான மாலு, அந்த மாதிரி எதில் சிக்கிட்டு இருக்கு. அது பெண்கள் தாடி வைக்க முடியாது, அது வேறு விஷயம் சொல்கிறேன். சிறை கிடங்கிலிருந்து வந்தவன், காவல் கிடங்கிலிருந்து வந்தவன் எப்படி இருக்கிறான்? சவரம் பண்ணுறான். அப்போ இதெல்லாம் பண்ணாதவன் எங்கே இருக்கிறான்? ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறேன்னு அர்த்தம். இந்த வசனத்தின் படி சொல்கிறேன். நீங்கள் ஃபேஷனை குறை சொல்ல நினைக்க வேணாம். குறை சொல்ல நினச்சாலும் எனக்கு ஒன்றும் இல்லை. சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்திலே வந்தான். ட்ரெஸ்ஸிங், சில பேர் ட்ரெஸ் பண்ணுவான் நல்லா, ஆனால் இதெல்லாம் சவரம் பண்ண மாட்டான். ஏன்? ஃபேஷனு. அவன் ஏதாவது ஒரு கதாநாயகனை போல் அவன் நினைப்பு. அவன் வச்சுருக்கான், நான் வச்சுருக்கேன். இல்லை, நீ அடிமைத்தனத்தில் இருக்கடா, காவல் கிடங்கில் இருக்க, ஏதோ ஒன்று ஆட்டி படைச்சி கொண்டு இருக்கு. மாய மந்திரம் இல்லை, நீயே போய் வாலண்டியராக சரண்டர் ஆகிற இத்தைக்கு அந்த காலத்துக்கு உன்னை கொண்டு வரதுக்குள்ளே போதுன்னு ஆயிடுச்சு அப்படி சொல்கிறாங்க இல்லையா? அவன் என்ன கொண்டு வந்தாலும் சரி, வஸ்திரம்லாம் போட்டால் கூட முகம் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த திருட்டு மூஞ்சி இருக்கும், அந்த திருட்டு கலை போகாது. ஏன்? இருதயத்தில் ஞானம் இல்லை. இருதயத்தின் ஞானம் தான் முகத்தை பிரகாசிக்கன்னு வேதம் சொல்லுது. சவரம் பண்ணுகிறது முடியாமல் அங்கே இருக்கிறான். காவல் கடங்கில் இருக்கிற அலங்கோலத்தை சொல்கிறேன். சவரம் பண்ண முடியல, வஸ்திரம் தரிக்க முடியல, அவங்க கொடுக்குற வஸ்திரம் தான் போடணும். யாரையாவது எப்படி போய் அந்த கோலத்திலே வந்து ராஜாவை பார்க்க முடியும்? ராஜாவை பார்க்க வரீங்க நாளைக்கு, எப்படி வரணும்? சும்மா சவரம் பண்ணிங்கன்னு நல்ல வஸ்திரம் உடுத்திக்கின்னு. நான் சொல்கிறது கவர்ச்சியாக மற்றவர்களை மயக்கத்தை அப்படி சொல்ல.
மனசாட்சிக்கு ஏற்றபடி நீங்கள் உடுத்துங்க. ஆனால் காவல் கடைகளில் இருக்கிறவன் இப்படி இருக்கிறானா? வேதம் சொல்லுது. லேக்கியோன் கட்டில் இருக்கிறவனும் எப்படி இருக்கிறான் பாருங்கள். அவன் விடுதலை பெற்றவுடனே எப்படி இருக்கிறான்? வஸ்திரம் தரித்து வந்து இயேசுவின் பாத்திரம் இருந்து அமர்கிறான். எந்த கலர்லாம் போட்டு வாங்க, நல்ல அழகாக சுத்தமான வஸ்திரமாக இருக்கணும். வஸ்திரமே ஒன்று வந்து காட்டி கொடுத்துரும் நீங்கள் யார் என்னன்றதை. அதனால் வஸ்திரம் தரித்தவனாக பார்வணத்தில் வந்தான். புதிய வஸ்திரம் தரிக்கப்படும். ஆட்டுக்கொட்டியோன்ற கல்யாணத்துக்கு ஒரு புதிய வஸ்திரம் தரிக்கப்படும். கல்யாண வஸ்திரம் இல்லாமல் அங்கே நம்ம பிரவேசிக்க முடியாது. ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாமல் கர்த்தருக்குள்ளே நம்ம நிலைத்திருப்போம் என்று சொல்ல முடியாது. துதி நாடு நமக்கு தரிக்கப்பட வேண்டும். எவ்வளோ வஸ்திரம் பாருங்க இருக்கிறது. சிங்கார தையலாட நம்முடைய நிர்வாணம் காக்கப்படுகிறது. இந்த வஸ்திரத்தினால் என்ன நடக்கிறது? ஆதாமே எங்கே இருக்கிறாய்? ஐயா நான் நிர்வாணியாக இருக்கிறேன். அடப்படுவ எங்கடா போய் நிர்வாணியான? நீ நிர்வாணி என்று சொன்னவன் யார்? அவனுக்கு அந்த சப்ஜெக்டே தெரியாது. யார் உனக்கு வந்து சொன்னது? அதுதான் நட்பு, அதுதான் ஐயா ஐக்கியம். அதான் சொன்னேன் இல்லையா, துன்மார்க்கன், பாவி, பரியாசக்காரன் இதெல்லாம் கூட இருந்தாக்கா நம்மளுடைய வஸ்திரத்தை அவன் உறிஞ்சிடுவான் ஐயா. கேட்டுக்கொள்ளுங்க, உங்களை நிர்வாணப்படுத்திடும் பிசாசு. சரியான தலைமைத்துவத்தில் இல்லைன்னா உங்களுக்கு வாழ்க்கை நிர்வாணமாக்கப்பட்டுரும். புதிய வஸ்திரம் தரிக்கப்படுறாங்களா? இருக்கிற வஸ்திரம் எழுந்துட்டான், தகப்பன் விட்டு போனான் இளையகுமாரன். என்ன ஆச்சு? திரும்பி வருகிற பொழுது அரகுர வஸ்திரத்தோடு வரான். காலில் செருப்பு இல்லை, கையில் மோதிரம் இல்லை. மோதிரம் அதிகாரத்தை குறிக்குது, ஆயத்தம் பாதரட்சி குறிக்கிறது. வஸ்திரம் நிர்வாணத்தை மூட்டுதான் இருக்குது. எல்லாமே அறகுறையாக இருக்குது. வயிற்றில் பசி, நல்ல ஆகாரம் கிடையாது. தலைவிரி கோலமாக வர்றான். தகப்பனை பார்க்கலாம், ஆனால் ராஜ்ய சமூகத்துக்கு வருகிற பொழுது அப்படி இல்லை. க்ளீன் ஷேவ், அழகாக சுத்தமாக நல்லா பர்ஃபெக்ட் பர்சனாலிட்டி. ட்ரெஸ்ஸிங் கோட் இஸ் வெரி எசென்ஷியல். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இஷ்டப்படியெல்லாம் ஜீவிக்க முடியாது உங்களால். ராஜ சமூகத்தில் வருகிறீங்க, தேவ சமூகத்தில் வருகிறீங்க. நல்ல வஸ்திரம், நல்ல உடுத்தி, நல்ல சுத்தமாக, முகப்பொலிவாக, தீட்டுப்படாது இருந்தால் முகம் தனியாக கலையாக இருக்கும். நோ மேட்டர் ஹவ் ஓல்ட் யூ ஆர். தேவ சமூகத்தில் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தானியேல் வேண்டிக் கொள்ளுகிறான், தீர்மானம் எடுக்கிறான். அவங்க முகம் பிரகாசிக்கிறது. அவன் முகம் வந்து வாடி போயிடும். ராஜாவின் போஜனம் சாப்பிட்லான்னு அவன் பிராதானி சொல்கிறான். பருப்பு வகைகளை மட்டும் நாங்கள் சாப்பிட்றோம், எங்கள் முகத்தை பாரு. அந்த முகத்தை பார்த்த பொழுது பிரகாசிக்கிறது. அவரை நோக்கி பார்க்கக்கூடிய முகங்கள் பிரகாசிக்கும். நீ சவரம் பண்ணாலும் பண்ணலனாலும் அவரை நோக்கி பார்க்கக்கூடிய முகங்கள் பிரகாசிக்கும். சில பேர் அலர்ஜிக்கு பண்ணாமல் இருப்பீங்க, நான் உங்களை விட்டுறேன். ஆனால் வேதம் சொல்லுகிறது காவல் கிடங்கில் இருக்கிறவன் தான் இதெல்லாம். அதான் அலர்ஜினாலும் அது ஒரு காவல் கிடங்கு தானே. வசனம் பொய்யாவது ஐயா. காவல் கிடங்கில் இருக்கிற வரைக்கும் சவரம் பண்ண முடியாது. நீங்கள் அந்த தொடர்பில் இருக்கிற வரைக்கும் சவரம் பண்ண முடியாது. அது விரும்புகிறதே இந்த குறுந்தாடியாக தான் இருக்கும். இந்த தாடி தான் உனக்கு நல்லா இருக்குதுன்னு கூட சொல்லும் ஏதோ ஒரு குரல். இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? காவல் கிடங்கில் இருக்கிறோடைய கோலண்டா அது. நீ காவல் கிடங்குலேருந்து வெளியே வருகிற பொழுது எப்படி இருக்கணும்? சிறையிருப்பிலிருந்து இருப்பிட்ட பொழுது சீயோன் குமார்த்தி எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? சபை நல்ல கலையோடு, முகக்கலையோடு இருக்கணும். ஆரோக்கியமான முகக்கலை. இது காஸ்மெட்டிக்ஸில் வர முகக்கல் இல்லை. தேவனுடைய சாயல் தரித்தவர்களாக தேவ சாயலிலே நீ காணப்பட வேண்டும். அதெல்லாம் வந்துடும். வேறு வஸ்திரம் தரித்து, வேறு வஸ்திரம் சிறைச்சாலை, அது அடிமைத்தனத்து வஸ்திரம் இல்லை. நீங்கள் ஜெயிலில் இருக்கிறதுனால சிறைவாசி மட்டும் நினைக்காதீங்க. எதெல்லாம் பாவத்தில் போய் சிக்கியிருக்கிறோன்னு வேறு வேறு வஸ்திரம் இருக்கும். இந்த பாவத்தையெல்லாம் விட்டு வெளியே வருகிற பொழுது, இந்த விபச்சார பாவத்தில் வெளியே வருகிற பொழுது நீங்கள் வேறே வஸ்திரத்தை கர்த்தருக்கு தருவார். அதுதான் ரட்சிப்பின் வஸ்திரம். ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்தவர்களாய் பார்வோன் இடத்துல கொண்டு வந்தார்கள். ராஜ சமூகம் திறக்கப்படும். அப்புறம் உங்களுக்கு தெரியும், எகிப்து முழுமைக்கு ஒன்று அதிகாரி ஆக்கினேன். பார்வோனுடைய சொப்பனத்திலெல்லாம் உங்களுக்கு தெரியும் என்னன்னு எழுதப்பட்டிருக்கிறது. இவர் சொல்லுகிறார் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு. அந்த தேவனுடைய தீர்க்க தரிசன வெளிப்பாடெல்லாம் பார்வோன் தேவனை அறியாத மனுஷனுடைய இருதயத்தை திறந்தது. இனி வருகிற நாட்கள் வேதம் சொல்லுகிறது பாருங்க, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ? உங்களை அபிஷேகத்தை குறித்து உயர்ந்து பேசுகிற நாட்கள் வருகிறது. இவன் தடை செஞ்சான், அவன் தடை செஞ்சான், இவனால் எனக்கு ராஜ ரீகத்துக்குள்ளே போக முடியல, சிங்காசத்துக்கு முன்னே இருக்கணும்னு போக முடியல, அவன் என்னை பற்றி சொன்னான், அவன் என்னை பற்றி புகார் எழுதி போட்டான், மொட்டை கடிதம் எழுதி போட்டான், விமர்சனம் பண்ணான், இந்த படுகொலை என் வாழ்க்கையை கெடுத்துட்டாலும் நீங்கள் சொல்லக்கூடாது. நம்முடைய பழக்கம் எங்கே, நம்முடைய சவகாசம் எங்கே, ஐக்கியம் எங்கே இருக்கணும்? கர்த்தரோடு இருக்கணும். துன்மார்க்கனை புறமே தள்ளி பாவிகளையும் பரியாசுகளையும் துரத்தி விட்டு நம் வாழ்க்கை கர்த்தரோடு இணைத்து கொள்ளணும். பார்வோன் இடத்திலே போனால் பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவாவியை பெற்ற இந்த மனுஷனை போல் வேறு ஒருவனே இல்லை,
தேவன் இவை எல்லாவற்றையும் வெளித்து உன்னை போல ஒரு ஞானம் உள்ளவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாக இருப்பாய். உன் வாக்கின்படி என் ஜனங்கள் யாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசத்தில் மாத்திர நான் உன்னிலும் பெரியவனாக இருப்பேன். பார்வோன் எகிப்து தேசத்துக்கு முழுவதும் அவனை அதிகாரியாக மாற செய்கிறான். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, பாருங்கள் இந்த இடத்துல பார்வோன் 44 வசனம் சொல்லுகிறது, கையில் போட்டிருந்த முத்திரை மோதிரத்தை கழற்றி யோசேப்பின் கையில் போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரபணியை அவன் கழுத்தில் தரித்து 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக அறிவித்து எகிப்து தேசத்துக்கு முழுவதான அடிமையாக்கினான், அதிகாரியாக்கினான். மன்னிக்கும், எகிப்து தேசத்துக்கு முழுவதும் அவனை அதிகாரியாக்கினான். ஒருவனும் உனக்கு உத்தரவு இல்லாமல் கையாகிலும் காலையாகிலும் அசைக்கக்கூடாது என்றான். இந்த பார்வோனுக்கு எப்பவுமே இது ஒரு பிரச்சனை இல்லை. அவங்க ஹேபிட்டே அதுதான். எகிப்தில் ஒருத்தனை உயர்த்தணுன்னாக்கா இப்படி தான் உயர்த்துவாங்க. ஆதியாகமம் புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்வோன் இந்த மனுஷனை கர்த்தர் என்ன சொல்கிறார், இந்த மனுஷனுக்கு இப்படி தான் தயவு பாராட்டுகிறார். அபிமெலேக்கு ஆதியாகமம் 26:11 சொல்லுகிறது, பின்பு அபிமெலேக்கு இந்த புருஷனாகியில் இந்த மனைவியை தொடுகிற நிச்சயமாக கொலை செய்யப்பட கடவன். இங்கே அவ்வளோ ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்குறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இந்த பார்வோனுடைய பழக்கமே அப்படி தான். ஒன்று உயர்த்த நினச்சா இப்படி தான் உயர்த்துவான். தாழ்த்த நினச்சா அவ்வளோதான், நம்ம தூக்கி சிறைச்சாலையில் போட்டுருவான். நம்ம சிறைச்சாலையில் போட்டாலும் வெளியில் வர ஆட்கள். நமக்கு நிரந்தர சிறைச்சாலை கிடையாது, நிரந்தர வராந்திரம் கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா நமக்கு சவரம் பண்ண வேண்டிய நேரம் வருது, நமக்கு ராஜவஸ்திரம் தரிக்க வேண்டிய நேரம் வருது, தேவ சமூக ராஜ சமூகத்தில் நிற்கிற நேரம் வருது. ஆள பிறந்தவன் நீ அடிமையாக இருக்கும்படி அல்ல. உன் சிறை துக்க நாட்கள் முடிந்து போகிறது. 2ஆம் ரதத்தில் ஏற்றி உலா வருகிறாருங்க. பிரியமான தேவன ஜனமே, எல்லாம் ஒரே சம்பவத்தில் நடக்கிறது. 30 வயதில் அந்த இடத்துல என்ன நடக்கிறது, 30 வயது ஆகியிருந்தால் அவனுக்கு யோசேப்புக்கு சாப்நாத் பண்ணையா என்கிற பெயரை இட்டு புதிய பெயரினால் நீ அழைக்கப்படுவாய். ஓன் பட்டணத்து அசரணியாகிய போத்திபிராவின் குமார்த்தியாகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். யோசேப்பு ஒரு பாருங்கள், சிறைச்சாலையிலிருந்து அரண்மனைக்கு போகிறான். முதல்ல அவன் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அப்புறம் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. எல்லாம் பார்வோனே முன்னிலையிலிருந்து பண்ணுகிறான். பார்வோனுக்கு அடுத்த மனுஷன் அவன் காணப்படுகிறான். வேசித்தனத்தை முறித்தவர்கள் ஜெயித்து வந்தவர்கள் உங்கள் வாழ்க்கையில் இனி எனக்கு திருமணம் இல்லை, என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது, எனக்கு யாரும் வேலை கொடுக்கல, எனக்கு யாரும் சிபார்சு இல்லை, எனக்கு யாரும் என்ன சொல்கிறது, நான் ஏறத்துக்கு முன்னாடி இன்னொருத்தன் ஏறுறான் பதவியில், பெதஸ்தா குளத்தில் டீலர் சொல்கிறான், நான் இறங்கிறதுக்கு முன்னாடி இன்னொருத்தன் இறங்கிடுறான், என்னை இறக்கிவிட யாரும் இல்லை, இனி அந்த பிரச்சனைலாம் இல்லை. நமக்கு சிபார்சு எல்லாம் ராஜாதி ராஜா தயவை வைத்திருக்கிறார். அவர் பேசுவார். எந்த மனுஷனுடைய கதவு திறக்கப்படாது இருக்கிறதோ அது மனுஷனுடைய கதவு திறக்கப்பட இயேசு நாமத்தில். ஆனால் உங்கள் கதவு மட்டும் மூடணும் 3 பேருக்கு. என்ன 3 பேருக்கு? துன்மார்க்கன், பாவி, பரியாசக்காரன். அவனுக்கு மூடிடணும். வேணாம் ஐயா, இன்னும் ஏன் தாமதம், வயசாகுது, ஒன்றும் வாழ்க்கையில் ஸ்திரம் இல்லை, கையின் பிரயாசத்தில் போதுமான ஆசீர்வாதம் இல்லை, திருப்தி இல்லை, அதிருப்தியோடு போய் கொண்டிருக்கிறீர்கள். எல்லாம் உங்கள் கண்ணீரும் கங்கலாய்ப்பெல்லாம் கேட்டு தான் இந்த செய்தியை கர்த்தர் உங்களுக்கு அனுப்புகிறார். இதை கேட்டு நீங்கள் திருந்தலைன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. இன்று முதல் பாகம் முடிந்தது. நாளை இன்னும் வேசித்தனத்தை மேற்கொண்டவர்கள் பெறப்போகிற ஆசீர்வாதங்களை 2ஆம் பாகமும் 3ஆம் பாகம் நாளை மாலை ஆராதனை பார்ப்போம். நாளைக்கு 3 ஆராதனை இருக்கிறது, ஆங்கில ஆராதனை இருக்கிறது. ஆக காலையில் முதல் ஆராதனையிலே 2வது பாகத்தை பார்ப்போம், சாயந்தர ஆராதனை 3வது பாகத்தை பார்ப்போம். இப்பொழுது கையின் பிரயாசத்திலே வருகிற நன்மைகளை வரைக்கும் பார்த்துருக்கிறோம். இனி வருகிற நாளையில் இன்னும் 2 காரியத்தை பார்க்க போகிறோம். வேசித்தனத்தை ஜெயித்து வந்தவர்களுக்கு இந்த ஆசீர்வாதங்கள். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நீ சொன்னேன் ஆசீர்வதியும். சபையார் இந்த துணிகரமான பாவத்துக்கு விலக்கி பாதுகாத்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் இந்த பாவத்தில் மேற்கொண்டு வருகிற பொழுது இந்த ஒத்தாசை, இந்த தயவை அனுப்பி இன்னும் இவர்கள் பெரிய இடங்களிலே நடைபோடுவார்களாக. நாமத்தை இருந்திருக்கப்படினால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த வழியை நடத்தப்போருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் தெளிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலை நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும்